சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர். அவரு மாதிரி எளிமையானவர் யாரும் கிடையாதுங்க. திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல, அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையானவன், ஆனா ரொம்ப எளிமையானவன். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா நமக்காக இறங்கி வரக்கூடியவன். சிவபெருமானுடைய எளிமை தன்மையை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இது ஒண்ணு. ரெண்டு, ரொம்ப பேர் சொல்றாங்க பெருமாளை கும்பிட்டா பணங்காசு கிடைக்கும், சிவபெருமானை கும்பிட்டா விபூதி தான் கிடைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கும் சொல்றான்யா, இன்னைக்கும் சொல்றான். சிவபெருமான் விபூதி என்ன அவ்வளவு மட்டம்னு நினைச்சீங்களா? விபூதி என்ன அர்த்தம் தெரியுமா? பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணை இல்லாத செல்வம். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். விருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. கடவுள் அதுல இருக்காரு. வி சேர்த்தா ஈடு இணை இல்லாதன்னு அர்த்தம். விபூதி, பூதி அனுபவிக்கக்கூடிய பூதி, அனுபூதி. என்னைக்கும் அழியாத பூதி விபூதி. சாகிற பொழுது விபூதியத்தான் பூசி அனுப்ப போறேன், நினைப்புல வச்சுங்க. ஏதோ தங்கத்தில் 1/2 கிராமில் ஒரு பல்லு கட்டி இருந்தா கூட தட்டி எடுத்துக்கிட்டு தான் உள்ள போடுவேன். வேட்டி நல்லா இருந்தா உறிஞ்சுக்கிட்டு போடுவேன், எரியத்தானே போகுது. விபூதியை மட்டும் விட்டுருவேன். நம்ம கூட வரப்போறது எது? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சென்று வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. என்ன தோணுது? சிவபெருமான் விபூதி தான் கொடுப்பார். கல்யாணம் பண்ணி வைப்பாரா? மாட்டார். குழந்தை குட்டிகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னா செய்வாரா? மாட்டார். வீட்டுக்காரிக்கு நமக்கு சண்டை வந்தா இவர் தீர்த்து வைப்பாரா? மாட்டார். அவர் காமனை எரிச்சவர். இப்படித்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தான். இதை மாத்தணும். சிவபெருமான் எல்லாத்துக்கும் வருவார். நீ என்ன கூப்பிடுறியோ அதுக்கெல்லாம் வந்து நிற்பார். தோழன் தானே அப்படி வந்து நிற்பான். பல சமயங்கள்ல மனைவிட்ட சொல்ல முடியாத ரகசியத்தை கூட நண்பன் கிட்ட சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுதா? கல்லூரியில் படிக்கிற பொழுது ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பேன், லெட்டர் போட்டிருப்பேன், என்ன மாதிரி விவகாரம் ஆகியிருக்கும். அந்த பொண்டாட்டிட்டு சொல்ல முடியுமா? நண்பனுக்கு தெரியும். மனைவிட்ட சொல்ல முடியாத ரகசியமெல்லாம் நண்பனுக்கு தெரியும். நட்பு அப்படி பாலும் தண்ணீரும் மாதிரி. வடமொழியில ஒரு சுலோகம் உண்டு தெரியுமா? பாலுக்கும் தண்ணீருக்கும் நட்பு. தண்ணீர் பாலோட சேர்ந்தது. இனிமே அதுக்கு என்ன பேரு? பாலுன்னு பேரு. பாலில் தண்ணியை ஊற்றினாலும் அப்படித்தான், தண்ணியில பாலை ஊற்றினாலும் அப்படித்தான். பேர் என்ன? பால். இனிமே அடுப்பில் பால், அடுப்பில் பாலை வைக்கிறோம், பாலும் தண்ணீரும் சேர்த்து வைக்கிறோம். வச்சு நம்ம காய்ச்சிறோம், பால் காய்ச்சிறோம். சார் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கக்கூடாது. 10 வருஷம் நானே சமைச்சு நானே சாப்பிட்ட காலங்கள் உண்டு. பால் காய்ச்சிறேன், பால் அப்படியே பொங்கி வருது. பொங்கி வந்தா என்ன பண்றேன்? என் தண்ணி அள்ளி தொளிக்கிறேன், அடங்கிடுது. என்ன அர்த்தம்? பாலையும் தண்ணீரையும் சேர்த்து அடுப்பில் வச்சேன், தண்ணீர் ஆவியா போச்சு. பால் பார்த்தது, ஐயோ என் நண்பன் தண்ணீர் ஆவியா போயிட்டானே அப்படின்னு பால் அதை தேடி மேல வந்தது. எனக்கு பால் பாஷை தெரியும், அதனால பார்த்தேன், தண்ணியை தெளிச்சேன், நண்பன் வந்துட்டான்னு பால் அடங்கி போச்சு. இதெல்லாம் பால் காய்ச்சி பழக்கம் இருந்தா தான் புரியும். புரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்காரம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவி செய்ய வேண்டாம்? சுந்தரமூர்த்தி சுவாமி பரவநாச்சியாருக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்கார். ஒரு ஊர்ல சொன்னேன், ஒரு அம்மா என் பின்னால வந்துருச்சு, ஐயா உங்க பேச்சு இன்னைக்கு தான் நல்லா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காராம். இதுக்கு எப்படி இருக்கு கதை? அது மாதிரி பாலும் தண்ணீரும். சிவபெருமான் இந்த தோழமை நெறியில 4 காரியம் சாதிக்க நினைச்சார். 1, தான் மிக எளிமையானவன். 2, எந்த செயலுக்கும் என்னுடைய தோழனுக்கு நான் உதவியாயிருப்பேன். அவன் தப்பு பண்ணினா கூட உதவியாயிருப்பேன். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. நானா சொல்றேன் திருப்பாட்டு. 3வது ரொம்ப முக்கியம், அடியார்கள் என்னை பாடிவிட்டார்கள். சிவபெருமான் நினைக்கிறார், நான் என் அடியார்களை பாட வேண்டும். எந்த மதத்திலேயாவது இப்படி உண்டாயா? இந்த சைவ சமயத்தில் பிறக்கிறதுக்கு நீங்க 1000 வருஷம் தவம் பண்ணி இருக்கணும், இல்லைன்னா பிறக்க முடியாது. எழுதி வச்சுங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறு இலைங்கிறமே சத்தியமான வார்த்தை. சிவபெருமான் வந்து உங்க விட்டு வாசப்படியில நிற்கிறார்.
கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ போய் கோயில் கதவை தட்டு திறக்கும்ங்கிறான் அவன். நம்மால் என்ன தெரியுமா சொல்றான்? உங்க வீட்டு வாசப்படியில சிவபெருமான் இருக்காரு, வெயிட் பண்றாரு, கதவை திறடாங்கிறான். எங்க சொல்லி இருக்காரு? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் நரசை அடியோம் கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள். ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் சிவபெருமான் காத்து கிடக்கிறான். எப்படா இந்த பய கதவை திறப்பான்? மனக்கதவை திற, பகவான் உள்ள வந்து உட்கார்ந்துருவார். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. திருப்புகள். முருகப்பெருமான் தொழுது வழிபட்டா உங்க வீட்டு வாட்சிமேன வந்து நிப்பானா. துரிதமிடு நிருதர் புற சூறைக்கார பெருமாளே. தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. காவல்காரன்னா என்ன அர்த்தம்? தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே. விரல் மறவர் சிறுமி திருவேளக்கார பெருமாளே. யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமி திருப்புகள்ல பாடுறார். அப்போ சிவபெருமான் 4 காரியத்துக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அனுப்ப போறார். என்ன 4 காரியம்? 1, சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர். 2, உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். 3, ரொம்ப முக்கியம், அடியார்களை பாட வேண்டும். 4, அதை விட முக்கியம், ஒரு கோயிலுக்கு போனா அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணட்டும், நமக்கு என்ன அப்படின்னு நீ ஓரத்தை நின்று வீட்டு கதை பேசக்கூடாது. நீ கடவுளோட பேசணும். நீ கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனையா? எனக்கு சகசரநாமம் தெரியாதே, எனக்கு 108 அர்ச்சனை அஷ்டோத்திரம் தெரியாதே, கவலைப்படாதே. தேவாரம் தெரியுமா? ஒரு பாட்டு தெரியும், பாடு. அதாண்டா அர்ச்சனை. முடிஞ்சு போச்சு. அர்ச்சனை பாட்டே ஆகும். மறந்துடாதீங்க. அர்ச்சகர் அர்ச்சனை பண்ண அவருக்கு தான் புண்ணியம். உங்க மனசு அப்ப கடவுள்கிட்ட இருக்கணுமா வேண்டாமா? இருக்கிறது இல்லையே. அர்ச்சனை பண்ற பேர பூரா ஊர்க்கதை பேசுறான். அநியாயம், பாவம். அர்ச்சனை பண்ற பொழுது மனசு கடவுள்கிட்ட இருக்கணும். நம்ம அதையா பார்த்தோம்? ஏம்மா அர்ச்சனை பண்ணிட்டியா? வீட்டுக்காரியை பார்த்து, ஆமா பண்ணிட்டேன். பிரசாதத்தை வாங்கிட்டியா? ஆமா வாங்கிட்டேன். நம்ம தேங்காய் தானா? சின்ன தேங்காயா? நம்ம தேங்காய் தான். சரி வா வீட்டுக்கு போவோம். இதுவா வழிபாடு? கிடையாது. நீ கடவுளோடு பேச வேண்டும். ஒரு நாளாவது கடவுளோட பேசியிருக்கமாம்மா. நம்ம கடவுளோட பேசினா கூட இருக்க பைய நம்மளை பைத்தியம்ங்கிறான். இவன் பைத்தியனா நாம் பைத்தியமா? யோசிச்சு பாருங்க. இதை நிலைநாட்டணும். அர்ச்சனை பாட்டே ஆகும். சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்றாங்க. பொருள் புரிஞ்சா உங்களுக்கு கண்ணீர் வந்துடும். பொருள் புரிஞ்சா கண்ணீர் வந்துடும். மந்திரம். நம்ம பெரும்பகுதி பொருள் தமிழ்லே புரிய மாட்டேங்குது. ரொம்ப பேருக்கு இந்த அவர் என்னமோ பாடினாருங்கிறார். மொழி புரியணும். அப்பதான் கடவுளோட பேச முடியும். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தூய உறவு கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு. அந்த சாயந்தரம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த 4 காரியம் சாதிக்கணுமா? சிவபெருமான் ஒரு திட்டம் போட்டார். உலகத்திலேயே பிளானிங் கமிஷனுக்கு தலைவர் அவர் ஒரு ஆளு தான். என்ன திட்டம் தெரியுமா? ஒரு நாள் ஒரு கண்ணாடியில இவரை பார்த்தார். இவர் என்ன கண்ணாடி பார்க்கிறது? இவர் அழகு. சிவபெருமான் சிவப்பா கருப்பா? மேனி. திருவாசகம். செந்தழல் புடம்பன்ன மேனி, செந்தாமரை காடனைய மேனி. செந்தாமரை காடு இருந்தா எப்படி இருக்கும்? பல பல பலன்னு அவ்வளவு அழகு சிவபெருமான். பக்கத்தில் இருக்கிற எங்க மீனாட்சி தாயார் சிவபெருமான் பொன்னிறம். நல்லா புரியுமே உங்களுக்கு இப்போ? அதாங்க ஒரு ஹாப்பி காம்பினேஷன். ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு வாழ்த்த சொன்னாங்க. வாழ்த்த போனேன். தமிழில் வாழ்த்தணும் இருக்கேன். பொண்ணு வந்து நம்ம நிறத்தில் இருக்கு. இப்போ எப்படி வாழ்த்துறது? பெருமானும் போல வாழ்க. சந்தோஷம். அடுத்த கல்யாணத்துக்கு போனேன். பையன் நம்ம நிறத்துக்கு இருக்கேன், பொண்ணு மகாலட்சுமியா இருக்கு. இப்ப என்ன பண்றது? திருமாலும் மகாலட்சுமியும் போல வாழ்க. திருமால் கருப்பு, மகாலட்சுமி சிவப்பு. புரியுதா? இன்னொரு கல்யாணத்துக்கு போனேன். 2 வெள்ளை வெள்ளையர்னு அழகா இருக்கு, சிவப்பா இருக்கு. இப்ப சரஸ்வதியும் போல வாழ்க.
2 வெள்ளை. அடுத்த கல்யாணத்துக்கு போனேன், 2 ஏன் நிறம். சும்மா டால் அடிக்குது. அவங்க பக்கத்தில் நின்னா நான் சிவப்பா இருப்பேன். இப்ப எப்படி வாழ்த்துறது? மன்மதனும் ரதியும் போல வாழ்க. மன்மதனும் கருப்பு, ரதியும் கருப்பு. புரியுதா உங்களுக்கு? அந்த காலம் மன்மதன் கருப்பு, ரதி கருப்பு, பெருமாள் கருப்பு, ராமர் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, அல்லி கருப்பு, அர்ஜுனன் கருப்பு, திரௌபதி கருப்பு, அடியேனும் கருப்பு, எல்லாம் கருப்பு. அந்த காலம். இப்ப கருப்பா இருக்கவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். இது நேஷனல் கலர் ஒரு பக்கம். இப்போ சிவபெருமான் கண்ணாடியில பார்த்தார். நம்ம தான் கண்ணாடியில பார்க்கிறோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுத்த வழுக்க ஒரு 2 முடி இருக்கு. இந்த கண்ணாடிக்கு முன்னால நின்று 3/4 மணி நேரம் சீவுறாரு. அதுவும் விழுக போகுது ஐயான்னு போனா போகுதுங்கிறாரு. புரியுதா? சிவபெருமான் கண்ணாடியில பார்த்தார். அவர் மாதிரி அழகா ஒரு திருத்தோற்றம். சுந்தராவான்னார். சுந்தரன்னா அழகு. அங்கிருந்து ஒரு தோற்றம் வந்தது. இப்ப இது யாரு? சிவபெருமான் தான். இது நிஜம், அது நிழல். நிழலை நிஜமாக்க கடவுளால் முடியும், நிஜத்தை நிழலாக்க நம்மால் முடியும். நிழலை நிஜமாக்கி விட்டார். பக்கத்தில் உட்கார்ந்துட்டார். உனக்கு என்ன வேலை? விபூதி கொடு, வந்தவங்களுக்கெல்லாம் விபூதி கொடு. சிவ சன்னிதானத்தில் விபூதி கொடுக்கிறது யாரு? சுந்தரர். திடீர்னு என்னாச்சு? ஆலகால விஷம் வந்துருச்சு. தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். பாம்பு விஷத்தை கக்குனுச்சு. பார்க்கடல்ல இருந்து விஷம் வந்துச்சு. ஆலம் பிளஸ் ஆலம் இஸ் ஈக்குவல் டு ஆலகாலம். ஆலகாலம் 2 விஷம் வந்துருச்சு. தாங்க முடியலை. இந்த எங்க ஊர்ல இந்தியாவில் போபால் கேஸ் டிசாஸ்டர். இந்த கேஸ் பிளான்ட்ல இருந்து வந்து ஊர் மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. எந்த வீட்டில் சாணி வச்சு ஹோமம் பண்ணாங்களோ அந்த வீட்டு மக்கள் தப்பித்தார்கள். போபால் டிசாஸ்டர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில். அது மாதிரி நம்முடைய சில பக்குவங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. இப்போ நம்முடைய சிவபெருமான் கண்ணாடியில பார்த்தாரா, ஆலகால வந்துச்சா, சுந்தரான்னார். சுந்தரர் இவர் தானே. அவர் எந்திரிச்சாரு. அந்த விஷத்தை திரட்டி கொண்டா. எல்லாம் பயந்து ஓடியாராம் அத்தனை பேரும். நீ போய் திரட்டி கொண்டா. எடுத்தார் விஷத்தை, அப்படியே திரட்டினார். நாவல் பழம் மாதிரி ஆக்கிவிட்டார். கையில கொண்டுகிட்டு வர்றார். சிவபெருமான் வாங்கினார், வாயில போட்டார். ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். உள்ள போனா உள்ளே இருக்கிற உலகம் போயிடும், வெளியே விட்டா வெளியில இருக்கிற உலகம் போயிடும். தொண்டையில நிறுத்தி விட்டார். நம்மளால முடியுமா? ஒரு மீன் முள்ளு மாட்டிக்கிட்டு அந்த நாய் பட்ட பாட்டு படுறேன், இங்க மாட்டிக்கிச்சு அங்க மாட்டிக்கிச்சுன்னு. தொண்டையில நிறுத்தி விட்டார். பெய கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். திருவள்ளுவர். சைவ சித்தாந்த கருத்து திருக்குறள்ல அத்தனை இருக்கு, மறந்துடாதீங்க. பெய கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். தொண்டையில நிறுத்தி விட்டார். ஆடு சிகப்பான திருமேனி, தொண்டையில கருப்பா இருக்கு. நல்ல அழகா இருக்கும்ல. சிவப்பா இருக்கிற ஆளு கண்மை போட்டா அழகா இருக்கும். சிவபெருமான் கண்மை போட்டிருப்பார். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? என்ன சார் ஐயா ஒரு மாதிரியா பாக்குறாரு, நீங்க என்ன சிவபெருமானை பார்த்தீங்க? உங்களை மாதிரி இருப்பார் சிவபெருமான் நிறத்துல. மரவன் பழுவு சச்சிதானந்த ஐயா மாதிரி பளிச்சுன்னு சிவப்பா இருப்பார். கண்மை போட்டிருப்பார். கண்மை போட்டிருக்காருன்னு எங்க சார் சொல்லி இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு ஐயா. கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். அஞ்சனம்னா என்ன அர்த்தம்? கண்மையி. கண் அஞ்சனத்தர், கண்ணுக்கு மை போட்டிருப்பாராம். சிவபெருமான் திரட்டி கொடுத்த உடனே சிவபெருமான் தொண்டையில வச்சுக்கிட்டார். அம்பாள் பராசக்தி பக்கத்தில் இருக்கா. லேசா அந்த கைய வச்சா தொண்டையில நஞ்சு அமுதமாக்கி விட்டது. அம்பாள் கைய வச்ச உடனே கழுத்து நஞ்சு என்னாச்சு? அமுதமாகி. எங்க சார் சொல்லி இருக்கு? தமிழ் படிச்ச இடம். நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அபிராமி அந்தாதி
நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இந்த சிவபெருமான் கழுத்துல இந்த நஞ்சு வந்து உட்கார்ந்த உடனே சிவபெருமான் கழுத்து கருத்து போச்சா இல்லையா? அவருக்கு என்ன பேரு? நீலகண்டன்னு பேரு. நீலம் கருப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான். இன்னும் சொல்ல போனா நீலம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், கருப்பு கொஞ்சம் டல்லா இருக்கும். நாங்கள்லாம் கருப்பு இல்லை, நாட் பிளாக், பிரவுன் கலர். பிளாக் வேற, பிரவுன் வேற. இது நீல கலர் கிட்டத்தட்ட. ஆமா, கழுத்துல நஞ்சு பட்ட உடனே சிவபெருமானுக்கு கழுத்து கருத்து போச்சே. எடுத்துக்கிட்டு வந்தாரு சுந்தரமூர்த்தி, அவர் கை கருத்துதா? கருக்கல சாமி. ஏன்? சிவபெருமான் என் அன்பர்களுக்கு எந்த கேடும் வரக்கூடாது, என் கழுத்து கருத்தாலும் கருக்கலாமே தவிர என் அன்பனுக்கு கை கருக்க கூடாது என்று. அது தனிப்பெருங்கருணை. அதுக்குத்தான் என்ன பேரு? தனிப்பெருங்கருணை. சரி, இப்ப இவருக்கு பேரு ஆளாள சுந்தரன். சிவபெருமான் போட்ட திட்டத்தை நிறைவேற்ற போறார். ஒரு நாள் இவர் பூக்கொய்ய போனார். பூக்கொய்ய போற பொழுது அங்கே இருந்து 2 மின்னல் அடிச்சுது. பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு. என்னடா மின்னல் அடிக்குதேன்னு பார்த்தா 2 அழகான பெண்கள் பூக்கொய்கிறார்கள். புத்தி கொஞ்ச நேரம் அங்க போயிடுச்சு. போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணதாசன். லேசா புத்தி போயிடுச்சு. புத்தி போனா உடனே திருப்பி விட்டார். போகும் திருப்பணும், திருப்பி விட்டார். 90 வயசு கிழவன் போஸ்டரை பார்த்து, போஸ்டர் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இந்த நாட்டில் போடுறாங்க, அரை மணி நேரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர். 90 வயசு ஆச்சு. அது இயல்பு, திருப்பிடணும் மனசை. திருப்பிட்டார். சிவபெருமான்கிட்ட வந்துட்டார். சிவபெருமான் பார்க்க, ஏண்டா பாத்தியா? பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? தாய் அறியாத சூழ் கிடையாது, தலைவனுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. நான் பக்தனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். சத்தியமா வேற யாருக்கும் தெரியாது. நீங்க விபூதியவும் குங்குமத்தையும் பார்த்து ஈஸியா ஏமாந்து போயிடுவீங்க. அப்படித்தானே எத்தனையோ பேர் காலில் விழுந்து கும்பிட்டோம். கொஞ்சமா கும்பிட்டுருக்கோம், கும்பிட்டோமா இல்லையா? கூடாது. சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தார். பாத்தியா? ஆமா பார்த்தேன். ஆசைப்பட்டியா? ஆமா ஆசைப்பட்டேன். கொஞ்ச காலம் போய் வாழ்ந்துட்டு வா. இது யாரு பண்ண வேலை? இதுக்கு சுந்தரர் பொறுப்பா, சிவபெருமான் பொறுப்பா? நிச்சயமா சிவபெருமான் தான் பொறுப்பு. இத்தனை நாளா பூஜைக்கு போனவர் ஒழுங்கா இருந்தாரு. இத்தனை நாளா மின்னல் கண்ணுல படல. இன்னைக்கு பளிச்சுன்னு 2 மின்னல் பட்டதுன்னா சிவபெருமான் திட்டத்தை தொடங்கி விட்டார். ஒரு பார்வை பார்த்தார். ஆமாங்க, அவன் நினைக்கிறானா நம்ம பிறக்க முடியாது. அவனன்றி ஓரணுவும் அசையாது. இல்லாட்டி காமனை எரிச்ச கைலாசத்துல பொண்ணு மேல புத்தி போகுமா? போயிடுச்சே. அவன் பண்ணுன வேலை. அதுக்குத்தான் பின்னால பெரும்பாடு படுறாரு சிவபெருமான். சுந்தரமூர்த்தியை காப்பாத்த சிவபெருமான் பட்ட பாடு எந்த சமயத்திலையும் எந்த கடவுளும் பட்டிருக்க மாட்டாரு. அது பின்னால சொல்றேன். முடிஞ்சுது. போய் பெற, பெருமானே உன்னை விட்டுட்டு நான் எப்படியா இருப்பேன்? கவலைப்படாதே, நான் அப்பப்ப வந்து உங்கூட பேசிக்கிறேன். கொஞ்ச காலத்துல உன்னை திரும்ப கூட்டியாந்துடுறேன். திருநாவலூர்ல வந்து பிறந்தார். நான் கதைகள்லாம் ரொம்ப சொல்லல, வேகமா போறேன். திருநாவலூர்ல வந்து பிறந்துட்டார். ஆதிசைவ சிவாச்சாரியார்கள். மறக்கப்படாது. சிவாச்சாரியாருக்கு என்னையா பெருமை? 3 வேளையும் சிவபெருமான தொட்டு பூஜை பண்ற பொழுது தன் பிள்ளைக்கு குளிப்பாற்ற தாய் மனசு எப்படி சந்தோஷப்படுமோ அப்படி சந்தோஷப்படுவாராம் சிவாச்சாரியார். நேத்தை விட சிவபெருமான் இன்னைக்கு ஒரு சுத்து பெருத்து இருக்காரு. அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார். சேக்கிழார் வார்த்தை ஐயா. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற பொழுது நேத்தை விட சிவபெருமான் இன்னைக்கு நல்லா இருக்காரு. என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன்ல, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். அதே மாதிரி அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார். அந்த வம்சத்துல வந்து பிறந்தார். குழந்தை நடக்குது, 4 வயசு. அந்த ஊர் ராஜா நரசிங்க முனையரையர் போனார். குழந்தைய பார்த்தார்.
அழகா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. சிவாச்சாரியார் வீட்டு பிள்ளை உள்ள வந்தார். இந்த குழந்தைய நான் வளர்க்கட்டுமா? வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பழ கன்னங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா. கண்ணின் அழகுரைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை. கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணன் என்றழைத்தேன். கண் அழகு கண்ணன்னு கூப்பிட்டாராம். கண்ணனை பார்த்து ஒருத்தர் பாடின பாட்டு. பாரதி இல்ல, பின்னால வந்த ஒருத்தர் யாரு பாடினாரோ அவர் தான் இப்போ உங்களுக்கு முன்னால அதை பாடிக்கிட்டு இருக்கார். புரிஞ்சா சரி. கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணா என்றழைத்தேன். வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பழ கன்னங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா. குழந்தைய பார்த்தா கடவுளை பார்த்தாப்பல அம்மா. குழந்தை நல்லா இருக்கும். நம்ம தான் பின்னால வளர்த்து கெடுத்து விட்டோம். நல்லா இருக்கு. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வயிற்றினிலே. ராஜா கூட்டிக்கிட்டு போய் வளர்த்துட்டான். அந்த காலம் 12 வயசுல கல்யாணம் பண்றது. இவருக்கு 12 வயசு ஆயிடுச்சு. ராமனுக்கு கல்யாணம் ஆகிற போது 12 வயசு, மறக்காதீங்க. 12 வயசுல கல்யாணம் பண்றது. ராஜா வீட்டிலிருந்து பிள்ளை வந்துருச்சு. வைதிகமும் அரசும் சேர்ந்து இருக்கு இந்த பிள்ளைக்கு. மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் சேர்ந்துச்சு. வேதம் ஒழுங்கா சொல்றவன் முகத்துல பிரகாசம் இருக்கும். திருமறை ஒழுங்கா பாடுற ஓதுவார் முகத்திலே பிரகாசம் இருக்கும். மறக்கப்படாது. இதெல்லாம் டெஸ்ட். அவங்க முகத்தை பார்த்தாலே கடவுளை பார்த்தாப்புல இருக்கும். அந்த மாதிரி இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு. கல்யாணம் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. மாப்பிள்ளை கோலம் கையில ஒரு பூச்செண்டு கொடுத்து அலங்காரம் பண்ணி திருமண கோலத்தில் உட்கார்ந்து இருக்கார். இன்னைக்கு காலையில கல்யாணம். மாப்பிள்ளை தயார், பொண்ணு தயார். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் வீட்டு பொண்ணு தயாரா இருக்க மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு எந்திரிக்க போறார். அங்கிருந்து ஒரு பழுத்த பழம் வந்துச்சு. பழுத்த பழம்னா வயசு என்ன இருக்கும்? ஒரு 50,000 கோடிக்கு மேல இருக்கும். அம்மா வயசு என்ன? சிவபெருமானுக்கு என்ன வயசு? நமக்குத்தான் வயசு. எவனுக்கெல்லாம் பிறந்த தேதி உண்டோ அவனுக்கெல்லாம் இறந்த தேதியும் வயசும் உண்டு. எவனுக்கு பிறப்பே கிடையாதோ அவனுக்கு இறப்பும் கிடையாது, வயசும் கிடையாது. டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் உண்டு. சிவபெருமான் எப்ப பிறந்தார்? பிறவாயாக்கை பெரியோன் இளங்கோவடிகள் சொல்றார். ஒரு சமணர் பிறவாயாக்கை பெரியோன் கோயில் சிலப்பதிகாரம். பிறப்பே கிடையாது சிவபெருமானுக்கு. அவர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எந்த பள்ளிக்கூடத்திலையும் சிவபெருமானை சேர்க்க மாட்டாங்க. டேட் ஆஃப் பர்த் கிடையாது, அப்பா பேரு கிடையாது, அம்மா பேரு கிடையாது, பேக்வர்டா ஃபார்வர்டா எந்த ஜாதி கிடையாது. போய்யா உனக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடையாது. இங்க வந்தாரு, தனியா ஒரு பள்ளிக்கூடம் போட்டாரு. 4 பேரை உட்கார வச்சு பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கு வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்துட்டாரு. இங்கிருந்து கிழவனார் வாராரு. சேக்கிழார் பாடுவாரு, மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ. பழுத்த பழம் நல்லா இருக்கும். ரொம்ப வயசானவங்களை பார்த்தா கடவுளை பார்த்தாப்பல இருக்கும், கும்பிட தோணும். பழுத்த பழம். வாரியார் சாமி எப்படி இருப்பார் பார்த்தீங்களா? ஒரு நாள் சொல்றாரு மேடையில, பழுத்த பழம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சிவபெருமான் எப்படி வாராரு? பழுத்த பழமா வாராரு. ஒரு பையன் எந்திரிச்சா, முன்னால் உட்கார்ந்த பையன். ஐயா ஒரு சந்தேகம் கேளு. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, 90 வயசு, முகத்துல அப்பளத்தை போட்டா புரியும், எப்ப பார்த்தாலும் உருன்னுகிட்டு இருக்காரு. நீங்க என்னமோ பழுத்த பழம் இனிக்கும்ங்கிறீங்க, அவரு கடுகடுன்னு இருக்காரு. வாரியார் சாமி சொன்னாரு, டேய் பெரும்பகுதி பழம் பழுக்கும், சில பழம் வெம்பி போகும், இது வெம்பின பழமடான்னாரு. பக்குவமானா வயசானா பழுக்கணுமா இல்லையா? மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ. சேக்கிழார் வாயார பாடுறார். படுத்த பழம் வந்தாச்சு. இந்த நாவலூரன் எனக்கு அடிமை. மன்னிக்கணுமே, இவருக்கு என்ன பேரு வச்சாங்க? இவங்க அம்மாவுக்கு அப்பா பேரு ஆரூரன். இவங்க அம்மாவுக்கு அப்பா
புரியுதா? அம்மாவுக்கு அப்பா பேரு ஆரூரன், திருவாரூர்காரங்க அந்த அம்மா பிறந்தது. ஆரூரன்ங்கிற பேரை இந்த பிள்ளைக்கு வச்சாங்க. அதனால இந்த ஆரூரன் என் அடிமை. என்னையா நீ? மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாகிறது அமெரிக்காவில் நீக்குரோவில் இருக்குமே தவிர இந்தியாவில் என்னைக்கியா இருந்துச்சு? கிடையாது. உனக்கு என்ன பைத்தியமா? கிறுக்கேன் நம்ம சொல்றோம்ல, விசர் அதானே. பாருங்க, செல்லப்ப சுவாமிய விசருன்னாங்களாம். ஞாபகம் வருது அவங்களுக்கெல்லாம்? செல்லப்ப சாமியை பார்த்து விசருன்னாங்களாம். அவர் விசரா நம்ம விசரா? என்னையா? சிவபெருமானை பார்த்து போ பைத்தியக்காரா, எவனாவது மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாவானா அப்படின்ட்டாங்க. அவர் வந்தார். இந்த பாரு, இதெல்லாம் பேசாதே, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும். அடிமை தொண்டு செய்யணுமே தவிர நீ ஆர்கியூமெண்ட் பண்ணப்படாது, விவாதம் பண்ணாதே. எல்லாரும் கேட்டாங்க, அடிமைங்கிறதுக்கு என்னமாவது ஆட்சியில் ஆவணத்தில் அன்றிமற் தகலார்த்தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக. பழக்கத்தில் உண்டா? இல்லை. ஏதாச்சும் ஆவணம் இருக்கா? இருக்கு. என்ன ஆவணம் இருக்கு? இவங்க பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை இருக்கு. எங்கே இருக்கு? சரட்டுன்னு ஒரு ஓலையை உருகினார். அவருக்கா ஓலை தயார் பண்ண தெரியாது? எல்லாருக்கும் ஓலை எழுதினவர் அவர் தானே ஐயா. சரட்டுன்னு உருகிட்டார். உருகின உடனே இவர் பார்த்தாரு, நம்ம சுந்தரர். இவன் பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லி தொலைச்சு கல்யாணம் நின்று போச்சுன்னா பாஞ்சு அந்த ஓலையை பிடிச்சு கிழிச்சு தூக்கி போட்டு விட்டார். அவர் ஓலமிட்டார். ஓலமறைகள் அவரை பார்த்து ஓலமிடுகின்றன. அவர் ஓலமிட்டார். மாலையன் அருகிலாரை வலிந்து பின் தொடரலுற்றார். பின்னாலே போறார். அந்த பெரியவர் அலறார், அழுதார். இவன் எப்ப ஓலையை கிழிச்சு விட்டானோ அப்பவே ஓலை இவனுக்கு பாதகம்னு தெரிஞ்சுக்கிடுங்க. பழைய மன்றாடி, அருமையான வக்கீல், எப்ப கிழிச்சானோ அப்பவே அந்த ஓலை இவனுக்கு சாதகம் இல்லைன்னு தானே அர்த்தம். அடிமை இல்லைன்னு எழுதியிருந்தா ஏன் கிழிக்க போறான்? அடிமைன்னு எழுதினதுனால தானே தன்னை காப்பாத்திக்க கிழிச்சு விட்டான். என்னடா இந்த ஆள் இப்படியும் விட மாட்டேங்கிறாரு, அப்படியும் விட மாட்டேங்கிறாரு. அவர் புது மன்றாடி இல்லை ஐயா, பழைய மன்றாடி. மன்றாடினா தெரியுமா? நடராஜமூர்த்தி மன்றில் ஆடக்கூடியவன், வடக்கு மன்றில் ஆடக்கூடியவன், நீதி மன்றில் ஆடக்கூடியவன். ஐயா நீங்க எந்த ஒரு? திருவெண்ணெய்நல்லூர். அப்ப வாங்க, அங்க ஒரு கோர்ட் இருக்கு, அங்க போய் பேசிக்கிறோம். திருவெண்ணெய்நல்லூருக்கு வந்தாச்சு. கோயில்ல கோர்ட்டு. அன்னைக்கு கோர்ட் எல்லாம் கோயிலுக்கு வந்துச்சு. இன்னைக்கு எங்க இந்தியாவில் கோயில் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. நாங்க என்னையா பண்ணுவோம்? அன்னைக்கு கோயிலுக்குள்ள கோர்ட்டு, இன்னைக்கு திருவெண்ணெய்நல்லூர் கோயிலுக்குள்ள கோர்ட்டுங்க, நீதிமன்றம் எல்லாம் அங்க போயாச்சு. இந்த கெட்டிக்கார ஆளு வழக்கினை சார சொன்னார். நல்ல அழுத்தமா சொல்லிவிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சு. ஏயா அதுக்கு என்னமாவது ஒரு சாட்சி உண்டா? இருக்கு, தருவேன், இவன் கிழிக்க மாட்டான்னு சொல்லுங்க. ஐயா நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், இவன் கிழிக்க மாட்டான். சரட்டுன்னு அடுத்த ஓலையை உருகிட்டார். இவருக்கு ஆச்சரியம், என்னடா அப்பவே ஒரு ஓலையை கிழிச்சு விட்டான், இந்த ஆளு இப்ப 2வது ஓலையை உருகிட்டாரு. சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தாரு. அது செராக்ஸ் காப்பி, இதாண்டா ஒரிஜினல்னாரு. முத செராக்ஸ் எடுத்தது யாரு? நம்ம சிவபெருமான். சார் செராக்ஸ் காப்பிக்கு தமிழ்ல என்ன சார் பேரு? இந்த ஊர்ல நல்ல தமிழ் இருக்கு, புகையிரத நிலையம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பழைய தமிழெல்லாம் இன்னும் யாழ்ப்பாணத்தில் உயிரோடு இருக்கு. நாங்க புதைச்சு விட்டோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒன்னொன்னு அப்படி இருக்கு இந்த ஊர்ல. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது நம்ம அசல் நகலுங்கிறோம்ல, சாதாரணமா அப்படித்தானே சொல்லுவோம். அவர் சேக்கிழார் சுவாமி என்ன சொல்றார்? இது பின்னாலே எடுக்கப்பட்டது. அதுக்கு நான் கொஞ்சம் ஞாபகம் வரல, மறந்துட்டேன். வேற ஒரு வார்த்தை வைக்கிறார். அது படிவம், அதாவது நகல் படிவம்ங்கிறத வேற ஒரு பேர் வைக்கிறார் சேக்கிழார் சுவாமி. அதுக்கு ஒரு நல்ல தமிழ் சொல் அது. நம்ம சொல்ற மாதிரி செராக்ஸ் காப்பிக்கு அவர் நகல் படிவம் இல்லை, வேற ஒரு பேர் வரும், நல்ல பேர். மூல ஓலை படி ஓலை, தாயே 100 கோடி கும்பிடு. மூல ஓலை ஒரிஜினல், படி ஓலை செராக்ஸ். இப்ப புத்தி வந்துருச்சு. படி ஓலை. அவராலையா ஓலை எடுக்க முடியாது?
சரட்டு சரட்டுன்னா ஓலை வந்துகிட்டே இருக்கு. வாங்கி படிக்கிறாங்க, தெளிவா இருக்கு. யாருக்கு எழுதி கொடுத்த ஓலை? சிவபெருமானுக்குன்னு இல்லை, திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு. அருமையான இடம். சிவபெருமான் அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஊருக்கு ஒரு பேர் வச்சிருக்கான், சரிதானா? மாதோட்டத்தில் ஒரு பேர், மன்னார்குடியில் ஒரு பேர், புரியுதா? ஒவ்வொரு கோயில்லையும் சாமிக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கான். என்ன பேர் வைக்கிறது? இவன் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டான்? பைத்தியக்காரான்னு கூப்பிட்டான். அதே பேரை வச்சுக்கோ. திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு. கடவுளுக்கு பேர் கிடையாது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனங் கொட்டாமோ. நீ எந்த பேர்ல கடவுளை கும்பிடுறியோ அதுதான் கடவுளுக்கு பெயர். நீ ஆஞ்சநேயர்னு கும்பிட்டா கடவுள் ஆஞ்சநேயனா வந்து காட்சி கொடுப்பார். நீ நல்லூர் கந்தசாமின்னு கூப்பிட்டா கந்தசாமியா வந்து முருகன் காட்சி கொடுப்பார். நீ மீனாட்சின்னு நினைச்சா மீனாட்சியா காட்சி கொடுப்பார். நீ இல்லைன்னு சொல்லிட்டா ஆமாடா இல்லைன்ட்டு போயிடுவார். உனக்கு தானையா நஷ்டம். அவ்வளவுதான். திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு இவங்க தாத்தா பேரை போட்டு எழுதிய ஓலை. நானும் என் வம்சத்தினரும் இவருக்கு பரம்பரை அடிமை. இது என் கைப்பட நல்ல நினைப்போடு நான் எழுதிய ஓலை. தெளிவா இருக்கு. எல்லாரும் பார்த்தாங்க. ஏயா இந்த கீழே கையெழுத்து போட்டிருக்க, அது உங்க தாத்தா கையெழுத்தா? சுந்தரமூர்த்தி சுவாமி தவிக்கிறார். இந்த கிழவனார் இருக்காரு பாருங்க, சரியான ஆளு. இவன் தாத்தாவையே பார்த்ததில்லை, தாத்தா கையெழுத்து எப்படி பார்த்திருப்பேன்? என்னையா சொல்றீங்க? உள்ள போங்க, சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் பதிவு அலுவலகம் இருக்கும். அங்கே இவங்க தாத்தா அந்த காலத்தில் ஏதாச்சும் ஒரு பதிவு பண்ணி இருப்பாரு, ஒரு பத்திரம் போட்டிருப்பாரு, அதுல அவர் கையெழுத்து இருக்கும். அந்த கையெழுத்தும் இந்த கையெழுத்தும் ஒன்னா வருதான்னு பாருங்க, போங்க. என்ன போடுறாருங்க. போய் பார்த்தா உடனே கண்டுபிடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு எங்கள் இந்தியாவில் எல்லாம் நீங்கள் எப்படி பழைய காப்பி எடுக்கணும்னா மேலே ஒரு 500 ரூபா கொடுத்து, மேஜைக்கு கீழே ஒரு 5000 ரூபா கொடுத்து 3 மாதம் கழித்து அவன் எடுத்து கொடுப்பேன். நம்மளுதான் இருக்காது. எங்கள் அனுபவம். உடனே எடுத்தாச்சுங்க. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்து பார்த்தா கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கு. இவர் தலையெழுத்தே போடுற ஆளு, கையெழுத்தா போட மாட்டாரு. நீர் இவருக்கு அடிமை போன்ட்டான். இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? கல்யாணத்தன்னைக்கு பொண்டாட்டிக்கு அடிமைன்னா சந்தோஷமா இருக்குமே. இந்த கிழவனாருக்கு அடிமைன்னுட்டாங்களே, கோபம் வருமா வராதா? 12 வயசு பிள்ளைங்க, மறக்காதீங்க. 12 வயசு. ஒரு ஊர்ல இதை சொன்னேன். ஒரு பையன் என் பின்னாலே வந்துட்டேன். சார் நீங்க நாளைக்கும் பேசுவீங்களா? ஆமாடா பேசுவேன். சார் இதை திருப்பி நாளைக்கு சொல்லுங்க சார். ஏண்டா? எனக்கு 27 வயசாச்சு, எங்க அப்பன் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். 12 வயசுல ராமனுக்கு கல்யாணம், 12 வயசுல சுந்தரருக்கு கல்யாணம். அந்த ஆளு காதல படுறாப்புல சொல்லுங்க சார். புரியுதா? 12 வயசு. இந்த பிள்ளைக்கு கோபம் வருமா வராதா? என்னங்க கோபம் வருது. பின்னாலே போறார். உங்க வீடு எங்கே இருக்கு? கிழவனார் சொல்றார், இந்த ஊர்லயே பெரிய வீடு நம்ம வீடுதான். எங்கே இருக்கு? இந்தா இருக்கு, வாங்கோ. பின்னால சுந்தரர் போக, கூட்டம் பின்னால வர, எல்லாம் போய் சிவன் கோயில் திருவருட்துறை கோயிலுக்குள்ள போனார். காணா, மறைஞ்சிட்டார். மேலே விடையோடு காட்சி போட்டுக்கிட்டு போன 2 செருப்பு மட்டும் கீழே கிடக்கு. அந்த 2 செருப்பையும் எடுத்து திருவெண்ணெய்நல்லூர்ல சிவலிங்க சந்நிதிக்கு பக்கத்துல இன்னைக்கும் வச்சு கும்பிடுறாங்க. நான் பல முறை போயிருக்கேன். திருவெண்ணெய்நல்லூர் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இவருக்கு எப்படி இருக்கு? ஐயோ நான் தெரியாம திட்டி விட்டனே, என்னை மன்னிச்சுக்கோ. இந்த பாரு, நீ ஒன்னு செய்யணும். என்ன? மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். பாட்டு ஆகும் இல்ல, பாட்டே ஆகும். ஏகாரம் தேற்றம். பாட்டு தாண்டா அர்ச்சனை. கடவுள்கிட்ட போய் வாயார பாடுறீல்ல, தேவாரம் பாடுற, திருவாசகம் பாடுற, திருவாய்மொழி பாடுற, கந்தர் அலங்காரம் பாடுற, திருப்புகள் பாடுற, கந்தர் அந்தாதி பாடுற, கந்தர் அனுபூதி பாடுற, கந்தர் கலிவன்பா பாடுற, அது தாண்டா அர்ச்சனை. பாடு.
அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்கள் அவரை பாடுகின்றன, அவர் நீ என்ன தமிழால பாடுங்கிறார். குன்னக்குடி அடிகளார். இந்தியாவில் குன்னக்குடின்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும். முந்தி இருந்த சாமி, இலங்கைக்கெல்லாம் வந்திருக்கார் அவர் தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள். அழகா சொல்லுவார், சிவபெருமான் எவ்வளவு காலம் தமிழ் கேட்காம காத்து கிடந்திருந்தா தமிழால பாடுறான்னு கேட்டிருப்பேன். ஐயா உங்க வீட்டுக்கு வரேன், பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னா நான் எவ்வளவு பசி இருக்குன்னு அர்த்தம். சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். நான் தமிழ் பாடுவேன், எதை வச்சு பாடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஒன்றும் புரியல. நான் என்னத்தை பாடுவேன்? என்னை என்ன சொல்லி திட்டினேன்? ஐயோ ஐயோ தெரியாம திட்டிவிட்டேன், சிவபெருமான்னு தெரியாம திட்டிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ ஐயா. என்ன சொல்லி திட்டினியோ அதை வச்சு பாடு. பித்தா பிறைசூடின்னு பாடு. முன்னாலே ஞான சம்பந்தர் பித்தா பிறைசூடின்னு ஒரு தேவாரம் பாடி இருக்கார், மறக்காதீங்க. இந்த ரெண்டு சொல் அங்கே இருக்கு. ஞான சம்பந்தர் பாட்டது அப்படியே எடுத்தார். பித்தா பிறைசூடி பாடு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாடா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. நான் உனக்குத்தான் ஆள், வேற யாருக்கு ஆள்? திருவண்ணை நல்லூர்ல பாட்டு அற்புதமா வந்தது, திருப்பாட்டுன்னு இதுக்கு பேரு. ஆமா சார், அந்த பொண்ணு என்னாச்சு கேட்பீங்களா இல்லையா? சிவபெருமான் திருவடியை சிந்தித்து அந்த பெண் சிவனோடு சேர்ந்து விட்டது. ஆமா, சிவபெருமான் ஏன் தடுத்தாரு? டே அப்பா, 2 பொண்ணு ரெடியா இருக்குடா, இது சேர்த்தா 3வது ஆயிடும். புரியுதா? கடவுள் ஒரு கதவை அடைச்சா 2 கதவை திறப்பார். எழுதி வச்சுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கதவை அடைச்சா பகவான் என்ன செய்வார்? 2 கதவை திறப்பார். நம்ம திறந்த கதவை பார்க்காம அடைச்ச கதவுக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். செய்வாரா மாட்டாரா? சத்தியமா செய்வார். ஒரு கல்யாணத்தை தடுத்தாரா 2 கல்யாணம் கொடுக்க போறார். கடவுள் என்ன பண்ணனாலும் நன்மைக்கே. எழுதி வச்சுங்க, எல்லாம் நன்மைக்கே. புறப்பட்டார். பெருமானே உன்னை பாடணும். நான் ரொம்ப கதைக்கிட்ட போகல, என்னுடைய செய்தி அந்த 4 சொன்னா அந்த 4 நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு. அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டே வரார். ஒவ்வொரு ஊரா வந்துட்டார். கடைசி திருவாரூருக்கு வந்துட்டார். திருவாரூர் தியாகராஜ பெருமான். அவரை 2 கையத்தான் பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம், கால் கீழ்ப்பகுதியை கூட பார்க்க முடியாது. எல்லாம் ரகசியம். சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியம், வெளிதான் சிதம்பரம். திருவாரூர்ல திருமேனிய ரகசியம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. என்னமோ இருக்கு உள்ள, தெரியாது, யாரும் தொடுறதில்லை. இந்த முகம் தெரியும், இந்த கை இந்த பக்கம் தெரியும், வருஷத்துல ஒரு நாள் அந்த கால் தெரியும், மற்ற ஒரு நாள் இன்னொரு கால் தெரியும், மற்றபடி திருமேனி முழுக்க ரகசியம். அந்த திருவாரூர் கோயிலுக்குள்ள போயிட்டார். பெருமானை பார்க்கிறார். பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானை அப்படின்னா என்னமா அர்த்தம்? பொண்ணும் கொடுப்பான், மெய்ப்பொருளும் கொடுப்பான். இது மெய்ப்பொருள்னா பொன் பொய்ப்பொருள். அந்த ஊருக்கு போனான். ஒரு அறிவாளியும் நானும் போனான். அப்படின்னா நான் யாரு? என்னங்க, ஒரு அறிவாளியும் நானும் போனான். அப்ப நான் அறிவாளி இல்லைன்னு தானே அர்த்தம். சிவப்பா இருக்க ஒருத்தர் நானும் போனோம், அப்ப நான் சிவப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. அப்ப பொன் பொய்ப்பொருள் தானே. பொய்ப்பொருளும் கொடுப்பான், மெய்ப்பொருளும் கொடுப்பான். பொன்னு மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. சில பேருக்கு பணம் இருக்கும், அனுபவிக்க தலையெழுத்து இருக்காது. 4 கார் நிற்கும், இவர் எடுக்க போனா 4ம் பஞ்சர் ஆயிடும். அடுத்த வீட்டுக்காரன்ட்ட காரே இருக்காது, ஓசி கார்ல தினமும் போயிட்டு இருப்பாங்க. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு, இவருக்கு எடுத்து வச்சிருக்கு.
வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. அதான் போகமும் கொடுப்பான் திருவும் கொடுப்பான். போகமும் திருவும் உணர்வானை. திருன்னா செல்வம், போகம்னா அதனால அனுபவிக்கிற இன்பம். உங்க செல்வத்தினால உங்களுக்கு இன்பம் வர வேண்டும் என்று கடவுள் சொன்னாத்தான் கிடைக்கும். உங்க வீடு நிறைய பணம் இருக்கும், வீடு நிறைய நெல் இருக்கும், சீரக சம்பா அரிசி இருக்கும். நம்மள கடவுள் டாக்டர் சாப்பிடக்கூடாது, ரெண்டு கோதுமை தோசை சாப்பிடுறா. போகம் இல்லை, திரு இருக்கு, ரெண்டும் கொடுப்பாங்க. பொன்னுமை பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்வானை, பிழையை பொருட்பானை. திட்டாயா அவனுக்கு பக்தனா? கடவுளை திட்டலாமா? மற்ற மதங்கள்ல கடவுளை திட்டினா நாட்டுக்கு நாடு உங்களுக்கு மரண தண்டனை தெரியுதா? ஒரு ஆளுக்கு எத்தனை நாட்டுல மரண தண்டனை கொடுக்கலாம். சைவத்துல திட்டலாமா? திட்டு. ஒண்ணு தமிழால திட்டு, பூல்னு திட்டாதே, முட்டாள்னு திட்டு. கடவுளை தீவுன்னு சொல்லாதே, திருடான்னு சொல்லு. திட்டிருக்காங்களா இல்லையா? அத்தனை பேரும் சிவபெருமான திட்டிருக்காங்க. ஏன் உங்க தேவாரம் முதல் பாட்டு என்ன? உள்ளங்கவர் கள்வன். எந்த சமயத்திலாவது கடவுளை கள்வன் சொல்லியிருக்காங்களா ஐயா? இதுதான் அவளது சுதந்திரம். உலகத்திலேயே சுதந்திரம் தரக்கூடிய ஒரே மதம் சைவ மதம். நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்கலாம். பிள்ளையார கும்பிடு, முருகன் கும்பிடு, பைரவர் கும்பிடு, முனீஸ்வரன் கும்பிடு, சிவபெருமான கும்பிடு, பெருமான கும்பிடு, கும்பிட்டுக்கோ. எல்லாம் எங்க சிவபெருமான வந்து சேர்ந்துடும். அதுதான் சமயம். பொன்னுமை பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்வானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலான் தவிர பணிப்பானை. என் பிழைய பொறுக்கிறானா, நான் தப்பு செய்யாம பார்த்துக்கிறான். ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு திங்கட்கிழமை திரும்பவும் பாவம் பண்ண தொடங்கப்படாது. அதுதான் நடக்குதுங்க. சிவபெருமான் எப்படி? பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. அதான் ரகசியம்னு சொன்னேன். தியாகராஜ பெருமான் உடம்பு இப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரியாதையா. இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, எனக்கு எளிமையாய் வந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் மாமே. திருவாரூருக்குள்ள போயிட்டாரா? போனால் அங்கே மின்னல் அடிக்குது. பழைய மின்னல் அடிக்குது. கண்ணுல ஒன்னும் புரியலை. சிவபெருமானே, அதுக்குள்ள ஒன்று சொல்லணும், மறந்துட்டேன். எல்லாருக்கும் சிவபெருமான் என்ன பண்ணாரு? திருவாரூர்ல வந்திருக்கிற ஆரூரன் நம்முடைய தோழன் அவர் சொன்னார். சிவபெருமான் சொல்றார், ஆரூரன் என்னுடைய தோழன். திருவாரூர்ல உள்ள அத்தனை பேர் கனவுலையும் போய் ஆரூரன் என்னுடைய தோழன். என்னங்க, நான் பிரதம மந்திரியை தெரியும் அப்படின்னா சிரிப்பீங்க. யோ, எங்களுக்கு தான் தெரியும். பிரதம மந்திரி என்ன தெரியும்னார்னா, எனக்கு முன்னால உட்கார்ந்துருக்கவங்க எந்திரிச்சிருவீங்க. சிவபெருமான் சொல்றாரு, சார் சுந்தரன் என்னுடைய தோழன். எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. மின்னல் அடிச்சிருச்சு. அன்னைக்கு கனவு எல்லாருக்கும். நாளைக்கு காலையில பங்குனி உத்தரம், பறவை நாச்சியாருக்கும் ஆரூரனுக்கும் கல்யாணம் பண்ணி வை. பறவை நாச்சியார் கணிகை, கோயில்ல நடனம் ஆடுறவ. இவரு சாமியை தொட்டு கும்பிடுற, சாமியை தொட்டு பூஜை பண்ற சிவாச்சாரியார். நடக்குமா? சிவபெருமான் சொல்லிவிட்டார். சைவத்திலே ஜாதி கிடையாது. சிவனை கும்பிடக்கூடிய அத்தனை பேரும் ஒரே ஜாதிதான். சிவபெருமானை தொட்டு பூஜை பண்றவர். அவ கோயில்ல நடனமாடுற கணிகை. கல்யாணத்தை பண்ணியாச்சு. பறவை நாச்சியார் பேரழகி. சுந்தரமூர்த்தி சுவாமி வயசு கிட்டத்தட்ட 13-14 வயசுக்குள்ளதான் இருக்கும். கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்க. வீட்டுல ஏகப்பட்ட பேருக்கு சாப்பாடு, வந்தவன் போனவனுக்கெல்லாம் சாப்பாடு. ஆமா, இவர் என்ன எங்கேயாவது சம்பாதிச்சாரா? பைசாவுக்கு எங்க போவாரு? பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊருக்கு குண்டையூர்னு பேரு. குண்டையூர் சின்ன கிராமம். அங்கே ஒரு நிலக்கிழார்.
அவரு இவர் மேல ரொம்ப பிரியத்தினால அங்கிருந்து நெல்லு, அரிசி, உளுந்து, பருப்பு மூட்டை மூட்டையா அனுப்புவார். வேற என்ன வேணும்? சாப்பிடுறதுக்கு சோறு கிடைக்குது, உடுத்துறதுக்கு ஏதோ 2 ட்ரெஸ் இருக்கு, போதும். பங்களா கட்டணும், காரும் வேணாப்பா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. குடும்பம் நடக்குது, வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நடக்குது. ஒரு நாள் அவரு அனுப்பாம நிறுத்தி விட்டாரு. இந்த அம்மா வீட்டில் சொல்லுது, என்னங்க ஒன்றும் வரல, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? ஆமா, என்ன செய்யறது? அங்க போயிட்டார். குண்டையூர் கிழார் சொல்றாரு, மழை பெஞ்சு 3 மாசம் ஆச்சு, மழை இல்லை, விவசாயம் இல்லை, ஊர்ல ஒன்றும் வசதி இல்லை, நாங்க என்ன பண்றது? அப்படியா, சரி, சிவபெருமானே தோழன்னு சொல்லி இருக்காரு. அந்த வார்த்தையில தான் சிவபெருமான் மாட்டிக்கிட்டாரு, இன்னும் மாட்டிக்கவும் போறாரு. தோழனாக நம்மை தந்தனம் நரல, தோழனுங்கிறீல்ல, எனக்கு சாப்பிட்றதுக்கு என்னமாவது கொடு. கேட்கலாமா? கேட்கலாங்க. நீ கேட்டா அவன் சிவபெருமான் எப்படி கொடுத்தார் தெரியுமா? குண்டையூர்ல மலையே கொடுத்து விட்டார். நெல்லு மலை, அடேங்கப்பா, மலை அளவு நெல்லு. ஆமா, சிவபெருமான் கொடுத்தது அதிகமா குறைச்சனா? மலையில கொடுத்திருக்காரு. இவர் உடனே பாடுறாரு, இங்க கொடுத்து என்ன செய்கிறது? திருவாரூர்ல வீட்டுக்காரி இருக்கா, இவ்வளவு நெல்லையும் அனுப்புறதுக்கு நான் லாரிக்கு எங்க போவேன்? ரயில் எல்லாம் கிடையாதே, நான் என்ன செய்யறது? சிவபெருமானே ஒன்னு செய்ய, என்ன இந்த நெல்லை பூரா திருவாரூர்ல கொடுத்துறியா? தானம் கொடுத்த மாட்டை பல்ல புடுங்கி பார்த்தானா. புரியுதா? நீள நினைந்தடியேன். இந்த ஐயா நல்லா பாடினாரு, இந்த பாட்டு பாடினாரு, கேட்டீங்களா? நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோளிலி எம்பெருமான், திருக்கோளிலி சப்த விடங்க கஷேத்திரங்களில் ஒன்று. திருக்குவளைன்னு இப்ப பேரு. எங்க ஊருக்கு வந்தா அதுக்கு ரொம்ப பெருமை தெரியும் உங்களுக்கு. திருக்குவளைன்னு ஒரு ஊரு, இப்பழைய பேரு கோளிலி, இப்போ திருக்குவளை. கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். சில நெல்லு கிடைச்சுதா, மலை கிடைச்சுதா? சிவபெருமான் மலை கொடுத்திருக்கார், இவர் என்ன சொல்றார்? சில நெல்லு பெற்றேன். சரியா தப்பா? தப்பு தானே? சரிதானே? என்ன சரி? நம்மளுக்கு மலை பெருசு, சிவபெருமான் கருணைக்கு மலை கொஞ்சம் தானையா. சிவபெருமான் யாரு? உலகத்தில் எத்தனை அண்டங்கள் தெரியுமா? எத்தனை அண்டம் சொல்லுங்க? அண்டம்னா யூனிவர்ஸ். இந்த மில்கி வே பால்வெளி போய்கிட்டே இருந்தா எத்தனை அண்டம் இருக்கும்? 101 கோடிக்கு மேல இருக்கான். 101 கோடிக்கு மேல அண்டங்கள். மாணிக்கவாசகசாமி, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடி அண்டத்துக்கு மேல இருக்கான். இவ்வளவுக்கும் தலைவர் சிவபெருமான். 101 கோடி அண்டத்துக்கு தலைவர். ஒரு மலை நெல்லை கொடுத்தா மலை அவருக்கு சிலதானே. ஐயா, 1000 ரூபாய் எனக்கு பெருசு. அமெரிக்காவில் உள்ள கோடீஸ்வரருக்கு அவங்க விட்டு நாக்கி சோப்பு வாங்குற செலவில் அரைக்கா பங்கு. அவர் நிலையை வச்சுல பார்க்கணும். சிவபெருமான் நிலையை வச்சு பார்க்கிற பொழுது இந்த நெல் மலை எவ்வளவு? சில. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த குண்டையூர் கிழார்னு ஒருத்தர், அவரு பாவம், அவருக்குள்ள நெல்ல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுத்தாரு. சிவபெருமானே, அவரு இவ்வளவு காலமா கொடுத்த நெல்லை அளவு பண்ணி பார்த்தா நீ கொடுத்த மலை கூட சிலதாய்யா. அவர் அளவுக்கு அவர் கொடுத்ததுக்கு ஒன்னளவுக்கு நீ கொடுத்தது கொஞ்சம் தானே. ஐயா, உங்களுக்கு புரியுதா? அந்த ஆளு பாவம், அவர் அனுப்புனாரு. நீ சிவபெருமான் உலகத்துக்கு ராஜா ஐயா, நீ கொடுத்த, அதான் சில நெல்லு பெற்றேன். இன்னொன்னு தெரியுமா? ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை விளக்கம். நீள நினைந்தடியேன், அது என்ன நீள நினைக்கிறது? ஒரு வீட்டுல கணவன் அந்த காலத்துல
ப்ரெஷர் குக்கர் வாங்கி கொடுத்தான். நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்ல இந்தியாவில் ப்ரெஷர் குக்கர். அதில் என்ன எழுதி இருந்துச்சு, காலையில் அரிசியை போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சோறாயிடும். ப்ரெஷர்னால வாங்கி வந்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டேன். இந்த அம்மா நாளைக்கு காலையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அரிசியில் தண்ணியை விட்டு ஒழுங்கு பண்ணி ப்ரெஷரில் அதில் வச்சிருச்சு, வச்சு மூடிடுச்சு. நேரத்தை பார்த்துக்குச்சு. 11:40 வச்சுங்க, காலையில் வச்சாச்சு, எழுதி வச்சுக்கிச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, 11:43. வீட்டுக்காரர் அங்கேருந்து வந்தார். காப்பி போட்டு கொடுக்குறியான்னார். ப்ரெஷரை இறக்கி வச்சு விட்டு அவருக்கு காப்பி போட்டு கொடுத்துச்சு. 11:50 திரும்ப தூக்கி உள்ள வச்சுது. திரும்ப ஒரு 3 நிமிஷம். பையன் கல்லூரியிலேருந்து வந்தான். அம்மா பசிக்குதுன்னா, இறா இந்த கொஞ்ச நேரம், அப்போ காப்பியாவது கொடு. காப்பியை சுட வச்சிச்சு. ப்ரெஷர் குக்கரை இறக்கி வச்சுட்டு காப்பியை சுட வச்சுது. அப்போவே ஒரு 3 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம். 3, 2, 5. பொண்ணு வந்துருச்சு. அதுக்கு காப்பி சுட வச்சுது, இறக்கி வச்சுட்டு சுட வச்சுது. இப்போ ஒரு 3 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு வேலை 2, 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆச்சு. இந்நேரம் அரிசி சோறாயிருக்கும். எடுத்து பார்த்தா அரிசி அப்படியே இருக்கு. ஐயா உங்களுக்கெல்லாம் புரியுதா? தொடர்ச்சியா 10 நிமிஷம் வைப்பியா? எடுத்து 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 வச்சா என்ன ஆகும்? கடவுளை நினைச்சா தொடர்ச்சியா நினை. வெள்ளிக்கு வெள்ளி நினைக்கிறேன்னு சொல்லாதே, செவ்வாய்க்கு செவ்வாய் நினைக்கிறேன்னு சொல்லாதே, கஷ்டம் வந்தா நினைக்கிறேன்னு சொல்லாதே. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மான். கண்டினியூவஸா நினைக்கணும். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமான். தூக்கிட்டு போறதுக்கு ஆள் கிடையாது, அவை அட்டித்தர பணியே, அதை கொண்டு போய் அங்க கொடுக்க சொல்லு. சிவபெருமான் என்ன பண்றாரு? அப்பா பகல் நேரத்துல நான் அனுப்புனா டிராபிக் ஜாம் ஆயிரும், இவ்வளவு நெல்லுல போகணும் திருவாரூருக்கு. ராத்திரிக்கு பூதத்தை விட்டு கொண்டே விட்டுறேன். அன்னைக்கு ராத்திரி பூதங்கள் வந்து இருந்த நெல்லு மலையை பூரா எடுத்து திருவாரூர் பூரா கொட்டிட்டு போயிடுச்சு. திருவாரூர்ல ஒரு வீட்டு கதவும் திறக்க முடியல. எங்க பார்த்தாலும் நெல்லு. எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மலையில கொண்டாந்து கொட்டி இருக்காரு சிவபெருமான். கடவுள் கொடுக்க நினைச்சாருன்னா அளவில்லாம கொடுப்பாரு. மனுஷன் கொடுக்க நினைச்சா எண்ணி எண்ணி குறைச்சு குறைச்சு கொடுப்பான். அதான் ரெண்டுக்கு வித்தியாசம். ஆண்டவன் கொடுத்தா அளவில்லாம கொடுப்பான், அவ்வளவுதான். எல்லா வீட்லையும் நெல்லு கிடக்கு. அந்த பறவை நாச்சியார் என்ன தெரியுமா சொன்னா, யார் யாரு வீட்டுக்கு முன்னால எவ்வளவு நெல்லு கிடக்கோ அவங்க அதை அதை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்காரி அந்த சொல்லுவாளா? எங்க வீட்டுக்காரர் நெல்லு கொண்டு வந்திருக்கார், எவ்வளவு தொட்டா கையை முறிச்சு அடுப்புல வச்சு விடுவேன். அதனாலதான் நமக்கு நெல்லை கொடுக்க மாட்டேங்கிறான். பறவை நாச்சியார் என்ன சொன்னா, எல்லாரும் எடுத்துங்க. எல்லாரும் எடுத்தாங்க. ஊரு சுத்தம் எல்லாருக்கும் நெல் கிடைச்சிருச்சு. நேரம் இல்ல, வேகமா போறேன். ஒரு நாள் திருவாரூர் கோயிலுக்குள்ள போறார். பெரிய கோயில். கும்பிட்ட கையை எடுக்க முடியாதான், அத்தனை சந்நிதி. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார், கும்பிட்ட கையை எடுக்க முடியலையா. வரிசைக்கு கோயில் இருந்தா எங்க ஊர்ல எலெக்ஷனுக்கு கும்பிடுவேன், குடிய கும்பிட்டுக்கிட்டே வருவேன். அவன் விட்டு 50 ஓட்டுறான்னா கீழே விழுந்துடுவேன். அம்மா 50 ஓட்டு இல்லை சும்மாவா? அது மாதிரி கும்பிட்ட கையை எடுக்க முடியாதான். திருவாரூர் கோவிலுக்குள்ள போறார். ஒரு மண்டபம், அதுக்கு பேரு தேவாசிரியன் மண்டபம்னு பேர். திருவாரூர் தியாகராஜ சுவாமிகிட்ட போய் நின்னீங்கன்னா எல்லாம் கொடுப்பார். உனக்கு என்ன வேணும் அவ்வளவும் கொடுப்பார். நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். சரி, உள்ள போயாச்சு. வன்றொண்டர் இவருக்கு பேரு. ஏன் வன்றொண்டர்? திட்டிட்டு வந்தவர், மறக்கப்படாது. கடவுளை பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரானவர். அதனால இது வந்தொண்டு. மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. இப்ப இப்படி போறாரா. தேவாசிரியன் மண்டபம்.
மண்டபத்திலே அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்றாங்க. இவர் பார்க்கிறார், நம்ம போய் இவங்களை ஒரு கும்பிடு போட்டுட்டு போகலாமா? ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். சிவா, நம்மெல்லாம் சாதாரணமானவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, இவங்களை போய் நான் எப்படி கும்பிடுறது அப்படின்னு ஒரு மரியாதையில் ஒதுங்கி போயிட்டார். எங்கள் ஊரில் மந்திரிகள் வந்தால் நாங்கள்லாம் ஒதுங்கி போயிடுவோம், இல்லாட்டி ஒதுக்கிடுவாங்க. இது எதுக்கு வம்பு? பெரியவங்க நம்ம ஒரு மரியாதை ஒதுங்கிடுவோம். இவங்கெல்லாம் அடியார்கள் ரொம்ப பெரியவங்க, கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போயிட்டார். அங்கே அடியார்கள் கூட்டத்தில் கேரளத்துக்காரர் மலையாளி, நல்ல சத்தம் போட்டு பேசுறவர். அவர் பேர் தெரியுமா? விரன்மிண்டர்னு பேர். நல்ல சத்தம் போட்டு பேசுறவர்னு அர்த்தம். விரன்மிண்டர் யார்? அது சிவபெருமானுடைய கோயிலுக்கு போற பொழுது இவ்வளவு அடியார்கள் இருக்கிறாங்க, அடியார்களை கும்பிடாம போறானே, அந்த ஆள் யாரு? பக்கத்தில் உள்ள நண்பர், அவரு நாவலாரூரர். அப்படியா? அந்த ஆளை தள்ளு, அந்த ஆளை அடியார் கூட்டத்தை விட்டு தள்ளி வை, ஒதுக்கி வை. நீங்க ஒண்ணு அப்படி ஒதுக்கிட முடியாது. அவரை சிவபெருமான் தோழன்னு சொல்லி இருக்காரு. அப்படியா? சிவபெருமான் சொன்னாரா? அப்போ சிவபெருமானையும் ஒதுக்கி வை. அவரும் புறகுன்னா தெரியுமா? அண்ணன் தண்ணி புழங்கப்படாது, ஒதுக்கி வை. நம்ம சினிமாவில் சொல்றேன் பார்த்தீங்களா? சிவபெருமானையும் தள்ளு. என்ன ஆகுறது? அப்பா இங்க உள்ள வந்தாரா தியாகராஜமூர்த்திட்ட, ஏன்பா சுந்தரா, வந்தது வந்த இந்த அவங்கள ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாதா? இப்ப பாரு, உன்னையும் ஒதுக்கி என்னையும் ஒதுக்கி விட்டாங்க. ஐயா, சைவத்துக்கு பெருமை என்ன தெரியுமா? கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. இதை சொல்றதுக்கா யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னு கேட்காதீங்க. கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? அடியார்களை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறது கடவுளால் முடியாது. நம்ம கூட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் எப்படி அடியார்களை விட்டு பிரிஞ்சிருப்பேன்? நீ பண்ணின வேலை இப்ப பாத்தியா, என்ன புறகுன்னு தள்ளிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது தெரியாம பண்ணிவிட்டேன். போய் அவங்கள பாடு. நான் என்னத்தை பாடுறது? நமக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒன்றும் பாட்டே வராதே, நான் எப்படி பாடுறது? நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும். சரி, முதல் வரி நான் எடுத்து கொடுக்குறேன், இந்த அடியார் கூட்டத்தை பூரா பாடு. நான் பாடுறேன், நீங்க சொல்லுங்க. திருவாரூர்ல பெருமான் சிதம்பரம்னு அடி எடுத்து கொடுத்தார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் இருக்குது திருவாரூர். பாடுறது தில்லை. திருவாரூர் என்பது மண், தில்லை என்பது ஆகாசம். வானாகி மண்ணாகி ரெண்டுக்கு நடுவில் தானே மற்ற பூதங்கள் எல்லாம். ஏன் சாமி, ரெண்டுக்கு நடுவில் தானே எல்லாம்? மண்ணு கீழே, ஆகாசம் மேலே, காற்று, தண்ணி, நெருப்பு எல்லாம் நடுவில் தானே. ரெண்டையும் சொன்ன எல்லாம் சொன்னாப்பில் ஆயிப்போச்சு. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இது யாரு அடி எடுத்து கொடுத்தா? தியாகராஜ சுவாமி அடி எடுத்து கொடுத்தார். நான் ஒன்று கேட்கட்டுமா? அப்பவே நான் எப்படி பாடுறது? பாட முடியாதே, தெரியலையே அப்படின்னு திருவண்ணநல்லூர்ல கேட்ட பொழுது சிவபெருமான் சுந்தரருக்கு ஒரு சொல் தான் கொடுத்தார், பித்தா. அவரை பாடணுங்கிற பொழுது ஒரு சொல் கொடுத்தார். அடியார்களை பாடணுங்கிற போது ஒரு வரியே கொடுக்கிறார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். புரியுதா? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இப்ப சொல்லு. நான் சொல்லிட்டேன், ஆரம்பிச்சுட்டேன். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன். அந்த ஒரு ஆளு பார்த்துக்கிட்டே நிக்கிறான், கேட்கிறான், விரன்மிண்டன் சீக்கிரமா அந்த ஆளை பாடு, அவன் தான் விவகாரமான ஆளு. பாட ஆரம்பிக்கிறார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன். அப்பாடா, இனிமே நீ யார வேணாலும் பாடிக்க.
அல்லிமென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. யாரு பாடுறா? சிவபெருமான் உள்ள உட்கார்ந்து பாடுறார். இவர் வாய அசைக்கிறார். சிவாஜி கணேசனா பாடினாரு, பின்னாடி டி.எம். சௌந்தரராஜன் பாடினாரு. சிவாஜி நல்லா பாடினாரு. சிவாஜி பாடினா எல்லாரும் ஓடணும். புரியுதா? எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேறு கந்தேறிய ஒருவன், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை வள்ளற் பெருமான். மடமடன்னு வந்துருச்சு. சிவபெருமானுக்கு இரண்டாவது நோக்கம் நிறைவேறிற்று. முதல் நோக்கம் எளிமை. பித்தான்னு திட்டுனவனை அப்படியே பாடுன்னு சொன்னாரே, அது எளிமை. அடியார்களை பூரா இப்ப பட்டியல் போட்டு பாடினார். ஆமாம், சுந்தரமூர்த்தி எத்தனை அடியார்களை பாடினார்? 60 பேரை பாடினார். திருத்தொண்ட தொகையிலே மொத்தம் 60 பேர். சுந்தரமூர்த்தியை சேர்த்தா 61. அவங்க அப்பா சடையனாரை சேர்த்தா 62. அவங்க அம்மா இசைஞானியாரை சேர்த்தா 63. 63 தனி அடியார்கள். அது போக தொகை அடியார்கள் மொத்தமா தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். தில்லையில 3000 பேர் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். யாரெல்லாம் பக்தரா கும்பிடுவாங்க லிஸ்டே கிடையாது. இன்னைக்கு கும்பிட்டவன், நாளைக்கு கும்பிடுறவன், நாளானைக்கு கும்பிடுறவன், சொல்ல முடியுமா இவ்வளவுன்னு? பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், அத்தனையும் 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். தமிழ்நாட்டுக்கு வெளியில அமெரிக்காவில் ஒருத்தர் சிவான்னு சொன்னா அவரும் நம்ம அடியார். ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் சிவபூஜை பண்ணனா அவரும் நம்ம அடியார். சந்திர மண்டலத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் உட்கார்ற பொழுது அங்க ஒருத்தர் சிவபூஜை பண்ணனா அவரும் நம்ம அடியார். அதான் அப்பாலும் அடிச்சார்ந்தார். எல்லாரையும் சேர்த்தாச்சுங்க. இன்னைக்கு இருக்கவன், நேத்து இருந்தவன், நாளைக்கு வரப்போறவன் சேர்த்து பாடிவிட்டார். அப்பாலும் அடி. இவங்களுக்கெல்லாம் என்ன பேரு? தொகை அடியார்கள். செட் ஆஃப் பீப்புள் ஆங்கிலத்தில் சொன்னா. தொகை அடியார்கள் 9, தனி அடியார்கள் 60. 69 அவர் பாடினார். 3 பேரை சேர்த்தா 63, 9, 72 செட்டு அடியார்களை இந்த மாதிரி பாடினது எங்கேயும் கிடையாது. எங்கேயும் கிடையாது. ஒரு வைஷ்ணவரும் ஒரு சைவரும் சந்தித்தார்கள். வைஷ்ணவர் சைவரை பார்த்து கும்பிட்டார். அந்த காலம் 2 பேரும் நல்லா பிரியமாய் இருந்த காலம். சைவர் வைஷ்ணவரை பார்த்து கும்பிட்டார். சைவர் சொன்னாராம், நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க வைஷ்ணவத்துல 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதி வியாக்கியானம் பண்றதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு ஒரு வியாக்கியான சக்கரவர்த்தி கிடைச்சாரு. வரிக்கு வரி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எங்க சைவத்துல திருமுறைகளுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு ஆள் இல்லையேன்னாராம். வைஷ்ணவர் சொன்னாராம் சைவரை பார்த்து, நீங்க தான் கொடுத்து வச்சவங்க. ஏன்? உங்க சைவத்தில் 63 + 9 72 அடியார்களை பாடி பட்டியல் போட்டு 4826 பாட்டில் பெரிய புராணம் பாடினாரு சேக்கிழார். அது மாதிரி எங்கள் அடியார்களை பாட எங்களுக்கு ஆள் கிடையாது, நீங்க தான் கொடுத்து வச்சவங்க. அடுத்தவன் பெருமையத்தான் சொல்லணும். புரியுதா? இப்ப பாடியாச்சு, 2 விஷயம் ஆச்சு, நேரம் ஓடுது. இப்ப 3வது விஷயத்துக்குள்ள நாம் போகணும். சிவபெருமான் எளிமையை சொல்லியாச்சு, அடியார்களை பாடுறத சொல்லியாச்சு, முக்கியமான விஷயத்துக்குள்ள அர்ச்சனை பாட்டுங்கிறத சொல்லியாச்சு. முக்கியமான விஷயத்துக்குள்ள வேகமா போகணும். திருவாரூர்ல விட்டு பல ஊர்களுக்கு போனார், கும்பிட்டார். அப்பப்ப பணம் தேவைன்னா சிவபெருமானேம்பார். ஒரு முறை திருப்புகலூர்னு ஒரு ஊர், திருப்புகலூருக்கு போயிட்டார். வீட்டுக்காரி சொல்லியிருக்கா, கொஞ்சம் என்னமாவது கொஞ்சம் பணம் இருந்தா தேவையில்லை. அப்படித்தானே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம். யாரு? தோழமை சிவபெருமான். திருப்புகலூருக்கு போயிட்டார். திருப்புகலூர்ல போய் சிவபெருமானை கும்பிடுறார். சாயங்கால நேரம். திருப்புகலூர்ல 2 திருத்தலம், 2 திருத்தலம். அப்பர் சுவாமிகள் வாழ்ந்த இடம், அப்பர் கைலாசத்துக்கு போன இடம்,
முருகநாயனார் மடம் இருந்த இடம் திருப்புகலூர். சிவபெருமானே, வீட்டுக்காரி ஏதோ கொஞ்சம் பணம் கேட்கிறா, பார்த்துக்கோ. அவ்வளவுதான், பொறுப்பை கழட்டி விட்டாச்சு அவர்கிட்ட. ராத்திரி வெளியில வர்றார். கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய பிரகாரம், தூக்கம் வருது. இந்த பிரகாரத்தில் துண்டை விரித்து போட்டு படுத்துடலாமா? படுக்கலாம். தலைக்கு தலையணை வேணும். தலையணை எங்கே கிடக்கு? அந்த பக்கம் செங்கல், ஒரு 50 செங்கல் அடுக்கி வச்சிருக்காங்க கோயிலுக்கு. ஒரு 10-15 செங்கலை எடுத்தார், வரிசைக்கு போட்டார். ஒரு துண்டு இருக்கு கையில், துண்டை அதுக்கு மேலே விரிச்சார். துண்டில் படுத்தார். சிவான்னார், நல்லா தூங்கிட்டார். கடவுளை நினைச்சு கும்பிட்டா தூக்கம் நல்லா வரும். தூங்குற போது கடவுள் திருவடிகளில் என் தலை இருக்கிறது சிவா அப்படின்னு நினைச்சா தூக்கம் வரும். மாத்திரையை போட்டா மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. ஒரு திருவாசகம் சொல்லுங்க, விபூதி பூசிட்டு படுங்க, தூக்கம் வருதா இல்லையா பாருங்க, நல்லா இருக்கும். படுத்தாரு, அசந்து தூங்கிட்டாரு. காலம் வர சூரியன் வெளிச்சம் வந்துருச்சு. எடுத்து துண்டை உதறி எடுத்தாரா, 20 செங்கலும் தங்க கட்டி ஆயிடுச்சு. செங்க கட்டி தங்க கட்டினா எத்தனை கிலோ தேரும்? நான் போன மாசம் திருப்புகலூர் போனேன். பிரகாரம் பூரா சுத்தினேன். எங்கிட்டாவது கொஞ்சம் நெஞ்சம் கிடக்குமான்னு, ஒன்னோட கிடையாது. சிவபெருமானுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கப்படாதுன்னு. பார்க்கிறார், அவ்வளவும் தங்கம். ஆளை கூப்பிட்டு தூக்கிட்டு போய் சொன்னாராம். அப்போ ஒரு பாட்டு பாடினார். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கிலும் தொண்டர் தருகிலார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் என்புலவீர்கள். என்னதான் பாராட்டினாலும் பணம் கொடுக்காத இவங்களை போய் பாடாதே, எங்க சிவபெருமானை பாடு. சிவபெருமான பாடுனா என்னையா கிடைக்கும்? இம்மையே தரும் சோறும் கூரையும். கூரைனா என்ன? வேட்டி. இம்மையே தரும். இதுக்கு ஏன் வேட்டின்னு பேர் தெரியுமா? வெட்டப்படுவது வேட்டி. இதுக்கு ஏன் துண்டுன்னு பேரு? துண்டிக்கப்படுவது துண்டு. முடிச்சா கொடுத்தா கிளி, பொற்கிளி, கிழிக்கப்படுவது கிளி. இதெல்லாம் தமிழ். வேட்டி எல்லாம் கிடைச்சிருச்சு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதுமையுறவில்லையே அப்படின்னு பாடல. அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கில்ல, ஆழ்வதற்கு. நீ சிவலோகத்தை ஆட்சி பண்ணலாம்டா. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுது ஐயா? அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. பொருளாதாரத்தில் கஷ்டம் வர்ற எல்லா நாட்டில் உள்ள மக்களும் இந்த பாட்டை பாட வேண்டும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கிலும் தொண்டர் தருகிலா, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. நிறைய செய்திகள், நான் வேகமா போறேன். திருவொற்றியூருக்கு வந்துட்டார். பல ஊரு, பல நிகழ்ச்சி, நிறைய செய்திகள். பெரிய புராணத்தில் கதாநாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமின்னு பல பேர் சொல்றாங்க. வந்தாச்சு, திருவொற்றியூருக்கு வந்தாச்சு. திருவொற்றியூர் கோயிலுக்குள்ள போறார். திருவொற்றியூர் சிவபெருமானுக்கும் தியாகராஜர்னு பேரு, ஒற்றி தியாகர். திருவொற்றியூர் வள்ளற் பெருமான் பலகாலம் வாழ்ந்த இடம். பட்டினத்தார் கடைசியில் பேய்கரும்பு இனிக்க சமாதி கொண்ட இடம் திருவொற்றியூர். திருவொற்றியூருக்குள்ள வர்றார். கோயிலுக்குள்ள வர்றார். மின்னல் அடிக்குது. இந்த அப்பப்ப மின்னல் அடிக்கும். மின்னல் அடிச்சுதா, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வந்துட்டார். அந்த பொண்ணு இவரை பார்த்துருச்சு, மறக்காதீங்க. இங்க வந்தாரா, நினப்பு பூரா அந்த பொண்ணு மேலே இருக்கு. தலையெழுத்து விதி. இன்னாருக்கு இன்னார் மனைவி என்பது விதிக்கப்பட்டது. ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தன் ஜோசியர்கிட்ட போனேன். கணவனும் மனைவியும் 48-50 வயசு. ஜோசியர் இப்படி பார்த்தாரு.
நீங்க 2 பேரும் இது போலவே 100 ஆண்டுகள் வாழ்வீர்கள்னாரு. அதுக்கு ஒன்றும் பரிகாரம் இல்லையான்னு அவன். புரியுதா? அவன் பட்ட பாடு அவனுக்கு. ஒரு அம்மா பையில ஒரு படம் வச்சிருக்கு, தெரியாம எடுத்து பார்க்குது. இந்த வீட்டுக்காரனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, யாரோ ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இவ அப்பப்போ எடுத்து பார்க்கறா. அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு தூங்குது. இந்த சந்தேகக்கார பைய எடுத்துட்டான் மணி பர்ஸ் உள்ள படம் எடுத்தா இவன் படம். இவனுக்கு எப்படி இருக்கும்? மறுநாள் காலையில் மனைவிட்ட கேட்டேன், ஆமா என் படத்தை பர்சில் வச்சுக்கிட்டு பார்க்குறியே எதுனால? அதானே, எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டம் வரும், கண்டவால திட்டிடுவாங்க, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணும். அந்த நேரத்தில் உங்கள் படத்தை எடுத்து பார்த்தா இந்த மனுஷனை கட்டிக்கிட்டமே, இதை விட பெரிய கஷ்டமா இனிமே வரப்போகுது அப்படின்னு தோணும், நான் சரியாயிடுவேன். புரியுதா? இப்படி வாழ்க்கை நமக்கு. இது எப்படி? மின்னல் அடிக்கு சிவபெருமானே, என்னப்பா மின்னல் அடிக்குது, என்ன வேணும்? அவ பேர் என்ன? அவ பேரு சங்கிலி, ஞாயிறு கிளார் பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமே. தலையெழுத்து, பழையவனை விடாது, கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நான் போய் கேட்டுட்டு வரேன். சிவபெருமான் எந்தெந்த வேலைக்கெல்லாம் போறாருன்னு பாருங்க. அங்க போறார் கனவுல. சாரும் தவத்து சங்கிலி கேள், தவம் பண்ணக்கூடிய சங்கிலியே கேள், ஆரூரன் நமது அன்பன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணிக்கோ. ஆண்கள் கெட்டிக்காரங்களா பெண்கள் கெட்டிக்காரங்களா? என்ன சார் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறீங்க? பெண்கள் தான் கெட்டிக்காரர்கள். கனவுல போய் சொன்னாரா? அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? சிவபெருமானே, நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, என்ன? அவருக்கு திருவாரூர்ல ஒரு தொடக்கு இருக்காம். வார்த்தை என்ன? தொடக்கு. அதுக்குள்ள விசாரிச்சு விட்டா. பார்த்தால, பார்த்த உடனே இந்த ஆறு என்ன, எங்க இருந்து வராரு, எத்தனை கல்யாணம், புள்ள குட்டி, அவ்வளதையும் விசாரிச்சு விட்டா. இந்த மனுஷன் சிவபெருமான்கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணி வைங்கிறார். யாரு கெட்டிக்கார சொல்லுங்க? அந்த பொண்ணுதான் கெட்டிக்காரி, தெளிவான கெட்டிக்காரங்க. சிவபெருமானுக்கு ஆடி போச்சு, பரவாயில்லையே விவரமான ஆள்தான். ஆமா, இப்ப என்ன செய்யணுங்கிற? அந்த காலத்துல 2-3 தாரம் கல்யாணம் பண்றது பழக்கம். 8ஆம் நூற்றாண்டு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சிவனடியார் எனக்கு கணவனா வர்றது ரொம்ப பாக்கியம். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். சரி, ஆனா ஒண்ணு, என்ன? இந்த திருவொற்றியூர் எல்லையை விட்டு அவர் தாண்டக்கூடாது. சத்தியம் பண்ணி வாங்குங்க. இங்கே வந்தார் சிவபெருமான். அப்பா, நான் போய் சொன்னேன், அவ ஒரு நிபந்தனை போடுறா. என்ன? திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாதுங்கிறா. வசதி எப்படி? சிவபெருமானே, அது எப்படி? பங்குனி உத்திர எங்க கல்யாண நாள், நானும் பரவனாச்சியாரும் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோம். பங்குனி மாசம் வந்துட்டா நான் திருவாரூருக்கு போறவேன், நான் எப்படி திருவொற்றியூர்ல இருக்கிற? சிவபெருமானே, ஒன்னு செய்யறியா? என்ன? நான் நாளைக்கு காலையில உன் சந்நிதியில அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். அந்த நேரத்துல நீ சந்நிதியில இருக்காதே. இந்த அறிவாளி சிவபெருமான், அப்ப நான் வேற எங்கே இருக்கட்டும்? என்னமோ ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல அவர் இருக்க முடியாத மாதிரியும், ஆம்னிபொட்டன்ட் ஆம்னிபர்சன்ட், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூத்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வழிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிர்க்குயராய் தழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடமும் நின்றது எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி நின்றது. சிவபெருமான் அவரால் இருக்க முடியாதா? அவரு அப்ப நான் வேற எங்கே இருக்கட்டும்? நீ மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கோ. வேடிக்கையை பார்த்தீங்களா? குடும்பத்துல பேசுற மாதிரி. நீ அந்த நேரம் மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துரு. சரி,
அங்க போனார் சிவபெருமான். சங்கிலி, என்ன இருந்தாலும் வீட்டுக்காரன் சந்நிதியில சத்தியம் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது. அப்ப என்ன செய்யட்டும், மகிழ மரத்தடியில சத்தியம் வாங்கிவிடு. குழந்தையவும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டாரு. ஏன் பண்ணாரு? அதுக்காகத்தானையா பேச வந்தேன். ஏன் பண்ணாரு? இங்க ஆச்சு. மறுநாள் காலையில நம்ம மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரு. இவருக்கு மாப்பிள்ளையா இருந்து 2 தடவை பழக்கம், இப்ப 3வது இல்ல. அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை கோலத்துல வந்துட்டாரு. சங்கிலி நாச்சியார் அங்கிருந்து வர, வா சத்தியம் பண்ணித்தாரு சந்நிதிக்கு. இல்ல, நீங்க என் கணவரா போறவர், சந்நிதியில வேண்டாம், இந்த மகிழ மரத்தடியில பண்ணுங்கோ. ஆகா, நம்ம ஆளுக்கு எடுத்து விட்டாரு. தெரியுமா இல்லையா? சிவபெருமானே, ஒரு வேலை பார்த்துட்டீங்க ஐயா. வேற வழி, திருடனை தேள் கொட்டினாப்பில் ஆகிப்போச்சு, கத்தவும் முடியாது. சரி, மகிழ மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுத்தார். இன்னும் இந்த மரமெல்லாம் இருக்கு, சிவலிங்கம் எல்லாம் இருக்கு திருவெற்றியூர்ல. அவ்வளவுதான், தாலியை கட்டியாச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள். பங்குனி உத்தரம் வந்துருச்சு. திருவாரூருக்கு போகணும். என்ன பண்றது? சத்தியத்தை மீறிடுவோமா? மீறலாமா வேண்டாமா? ஆசை முன் இழுத்தது, அச்சம் பின் இழுத்தது. எது ஜெயிக்கும்? ஆசைதான் ஜெயிக்கும். திருவொற்றியூரை தாண்டிட்டார். பார்த்துக்குவோம், சிவபெருமான் நம்மால் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். தாண்டிட்டார். 2 கண்ணும் போச்சு. அதுக்குத்தான் பெருமான் அப்படி பண்ணனா. தர்மமும் நீதியும் என்னைக்கும் உண்டு. நீ வேண்டியவனுங்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. பண்ற பாவத்தை பூரா பண்ணிவிட்டு சண்முகார்ச்சனை பண்ணனா இதுக்கு அதுக்கும் சரியா போகாது. அதுக்கு பலன் தனி, இதுக்கு பலன் தனி. பண்ணன பாவத்தை நீ தாண்டா அனுபவிக்கணும். பரிகாரம் பண்ணி பாவத்தை போக்க முடியாது, எழுதி வச்சுங்க. நான் ரொம்ப சொல்லப்படாது, ஒன்றும் கிடையாது. நீ பட்டதை நீ தான் அனுபவிக்கணும். முளைக்க போட்டது உனக்கு தாண்டா முளைக்கும். 2 கண்ணும் போச்சு. எங்க ஊர்ல ஒருத்தன் கேட்டேன், சார், ஒரு பொய் சத்தியம் பண்ணினதுக்கு இவருக்கு 2 கண்ணும் போயிடுச்சே. எங்க ஊர்ல ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்க பொழப்பே பொய் சத்தியம் தான். அவங்களுக்கு ஊரு பூராவில் கண்ணு போகணும், போக மாட்டேங்குதே. சிவபெருமானுக்கு தெரியலையா? ஆமா, நியாயம் தானே அவன் கேட்கறது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அப்பா, ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், இன்னைக்கு காலையில தான் எடுத்தேன். ஏதோ ஒரு குங்கும கரை இங்கே விழுந்துருச்சு. உடனே போனேன், தண்ணி எடுத்தேன், லேசா அப்படி தேய்ச்சேன், தொடச்சேன், சரியா போச்சு. ஒரு கரை கருப்பா விழுந்தா சிவப்பா விழுந்தா எடுத்து விட்டேன். சட்டையே கருத்து போனா எங்க சட்டை என் நேரத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன சோப்பை போட முடியும்? செலவக்காரன்ட்ட கொண்டே வண்ணான்ட்ட கொண்டே போட்டு அதை துவைச்சி இஸ்திரி பண்ணி, அங்கே ஒரு தப்பு இருந்துச்சு. சிவபெருமான் அப்பவே தண்டனை கொடுத்து ஒழுங்கு பண்ணி விட்டார். நம்ம ஊர்பட்ட அநியாயம் பண்ணி வச்சிருக்கோம். நம்மள அடுத்த பிறவி கொடுத்து துவைச்சு அப்புறம்தான் ஒழுங்கு பண்ண முடியும். இன்னைக்கு முடியாதே. நம்ம என்ன பாவம் கொஞ்சமா பண்ணியிருக்கோம்? இந்த செல்லை வச்சுக்கிட்டு பேசுன பொய்க்கு எல்லாம் உண்டா? செல்லுக்கு வாய் இருந்தா உயிர் இருந்தா வெடிச்சிரும். எவ்வளவு பொய் பேசுறோம், பேசுறமா இல்லையா? 2 கண்ணும் போச்சு. போனா கண்ணீர் விட்டு அழுதார். சிவபெருமானே, அநியாயமா 2 கண்ணையும் புடிஞ்சுக்கிட்டே. திட்டுன்னா அப்படி திட்டு யாரும் திட்ட மாட்டேன். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல வந்து சேர்ந்தியே. சனி என்ன திட்டம் இல்ல, மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரனுக்கு சனி பிடிச்சா உட்கார்ந்து நச்சு புளிஞ்சிட்டு தான் விடுவேன். ஆமாங்க, 2.5 வருஷம் இருந்து அவனை ஒரு வழி பண்ணி அவன் தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் மெதுவா சனீஸ்வரன் விடுவார். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய், 7ஆம் திருமுறை. மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல சிவபெருமானே எனக்கு வந்து சேர்ந்தியே. எங்கேயாவது எந்த கடவுளையாவது இப்படி திட்ட முடியுமா ஐயா? அந்த சுதந்திரம் கூட சிவபெருமான் தோழமை. அதுக்காக வந்தேன்.
மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மஞ்சனே மணியே மணவாளா முகத்தில் கண்ணிழந்தெங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா 3 கண்ணு நீ வச்சுக்கிட்டு எனக்கு 2 கண்ணை இங்க எடுத்து விட்டியே முக்கணா முறையோ மறை ஓதி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா எனத் தரியேன். தெருவில் போற பொழுது பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து குருட்டு பயலேன்னு சொன்னா தாங்க முடியலே. வயசு என்ன இருக்கும்? 16 வயசு இருக்கும். காலேஜில் நான் 43 வருஷம் காமர்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தேன். எங்கள் காலேஜ் மதுரையில் 43 வருஷம். பையங்கள்னா ரொம்ப நல்ல பையங்க. அந்த காலத்தில் வாத்தியார்களும் ஒழுங்காக இருந்த காலம். சில பேரை சமயத்தில் திட்டி விடுவேன் வகுப்பில். அந்த பையன் பின்னால் என்னை அரைக்கி வந்துடுவேன். சார், என்னடா சார் திட்டிட்டீங்க, திட்டுங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னால் திட்டாதீங்க சார், எங்க மானமே போகுது, புரியுதா? அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா எனத் தரியேன். கண்ணீர் விட்டு அழுதான். சிவபெருமான் கண்டுக்கவே இல்லை. திருவெண்பாக்கத்துக்கு போனார். சிவபெருமானே, இந்த கத்து கத்துறேன், இருக்கிறியான்னு கேட்டார். அவன் என்ன பண்ணா? ஒரு ஊன்றுகோலை கொடுத்து, இருக்கிறேன், எடுத்துக்கிட்டு போ. குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உளை உடையான் உள்ளிருந்து உளம் போகீர் என்றானே. ஊன்றுகோள் தந்தருளி உளம் போகீர் என்றானே. நான் இருக்கிறேன் போ, இந்த கம்பை வச்சுக்கிட்டே போ. கண்ணை கொடுறான்னு கேட்டா கம்ப கொடுக்கிறானே. எதனால தெரியுமா? நீ என்னதான் பக்தனா இருந்தாலும் பண்ணின தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். எவ்வளவு பெரிய செய்தி! முடிஞ்சிடு. ஊரா போனார். கடைசி காமாட்சிட்ட போயிட்டார். காஞ்சிபுரம். தாயே, உங்க வீட்டுக்காரர் 2 கண்ணையும் புடிஞ்சுக்கிட்டார். அம்பாளுக்கு என்னைக்கும் கருணை. கவலைப்படாத, இடது கண்ணு நம்ம, வலது கண்ணு அவர். நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இவ்வளவுதான். இடது கண்ணை கொடுக்கறேன், வாங்கிக்கோ. இடது கண்ணை அம்பாள் கொடுத்தான். காமாட்சி, காஞ்சிபுரம். காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடி ஏன் பெற்றவாறே. கண்ணு கொடுத்தது காமாட்சி. இவர் பாடுறது ஏகாம்பரேஸ்வரனை. புரியுதா? ஆலந்தானுகந்தமுது செய்தானை ஆதியை. அந்த பாட்டு ஏலவார் குழலால் உமை நங்கை என்று மேத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடி ஏன் பெற்றவாறே. ஒத்த கண்ணு கிடைச்சு போச்சு. விறுவிறுன்னு நடந்துட்டார். நேர திருவாரூருக்கு வந்தாச்சு. சிவபெருமானே, என்னப்பா ஒரு கண்ணு கிடைச்சு போச்சு, இன்னும் ஒத்த கண்ணு வேணும். கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி வச்சுக்கிட்டு நல்லா இரு. நல்லா இருன்னு அர்த்தம். ஏங்க, 50,000 ரூபாய் எங்கிட்ட வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டீல்ல, நல்லா இரு. புரியுதா? விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். விரும்பித்தாங்க உங்ககிட்ட அடிமையா வந்தேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர். 8 கடிகள் என் கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர். மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. மீளா அடிமை. ஐயா பாடினாரு. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. வச்சுக்கிட்டு 3 கண்ணையும் சேர்த்து 4 கண்ணா வச்சு வாழ்ந்து போ. சிவபெருமான் பார்த்தார். அப்பா சாமி சொன்னதுக்கு திட்டுனதெல்லாம் போதுமுடா, இந்தா அந்த கண்ணையும் வாங்கிக்கோ. நம்ம வாழ்க்கையில நம்ம நண்பன்கிட்ட பேசுற மாதிரி சிவபெருமான்கிட்ட பேச முடியுமா? முடியும் என்று காட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. கடவுள்கிட்ட பேசினா சுகமா இருக்கும் ஐயா, சுகமா இருக்கும். கவலை வந்தா கடவுள் படத்துக்கு முன்னால உட்கார்ந்து வாயார சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்கும், ரிலீஃப் கிடைக்கும்.
இப்பத்தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. 2 கண்ணும் கிடைச்சு போச்சா? பரவநாச்சியார் இங்கே இருக்காளா திருவாரூர்ல? வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போறதுக்கு 2 அடி எடுத்து வச்சார். இவர் கூட வந்த 4-5 பேர் வீட்டுக்கு போய் திரும்பி வந்துட்டான். என்னன்னு கேட்டார். அம்மா கதவை சாத்தி பிடிச்சி. என்ன? திருவாற்றியூர் சமாச்சாரம் திருவாரூருக்கு எவனோ வந்து சொல்லிவிட்டான். புரியுதா? கதவை சாத்திடுச்சு. கதவை சாத்திடுச்சா? சிவபெருமானே என்னடா செய்யணும்? பரவநாச்சியார் வீட்டு கதவை சாத்தி விட்டார். நீங்க தூது போகணும். ஏண்டா எந்த வேலைக்கு யாரை அனுப்புறதுன்னு கிடையாதா? அதுதான் சார் எளிமை. எந்த மதத்திலேயாவது கடவுள் பொண்டாட்டிக்கு புருஷனுக்காக தூது போனதா சரித்திரம் உண்டா? இங்கே அந்த சரித்திரம் நடந்தது. சிவபெருமான் தூது போனார். திருவாரூர் தெருவிலே தூது போனார். அந்த சங்கிலி நாச்சியார் வீட்டில் நான் சொற்பொழிவு பண்ணனே ஐயா. அந்த வாசப்படியிலே உட்கார்ந்திருந்தேன் ராத்திரி பூரா. நேர எங்க போனார்? சங்கிலி நாச்சியார் வீட்டு வாசப்படிக்கு போயிட்டார். மன்னிக்கணும் மன்னிக்கணும் ஐயா மன்னிக்கணும். பரவநாச்சியார் இங்க ஒரு சிலிப்பு வந்துச்சா புத்தி அங்க ஓடிடுச்சு. பரவநாச்சியார் வீட்டு வாசப்படியில போய் நிக்கிறார் சிவபெருமான். எப்படி நிக்கிறார்? அர்ச்சகரா நிக்கிறார். அந்தம்மா கதவை திறந்தா, சாமி என்ன இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கீங்க? சுந்தரன் வந்திருக்கிறான், கூட்டிக்கோ. இந்த காரியத்துக்கு நீங்க வரக்கூடாது. முகத்தில் அடிச்சாப்புல கதவை சாத்தி விட்டா ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாழ்பால் படிச்சுன்னு சாத்தி விட்டா. ஆனானப்பட்ட சிவபெருமான் திரும்பி வந்துட்டார். அப்பா போனேன், கதவை சாத்தி விட்டா. நீங்களா போயிருக்கணும். நீங்க ஏன் அர்ச்சகர் வேஷத்துல போனீங்க? இவர் இப்ப என்னடா செய்யணுங்கிற இன்னொரு முறை போ. காமனை எரித்தவனை மனைவிக்காக சுந்தரமூர்த்தி சுவாமி தோழமை நெறியில் நின்றதுனால 2 முறை தூது விட்டார் ஐயா. வள்ளலார் சொல்றார், பேரூரும் பறவை மன பிணக்கரையும் பெருமானை ஊரூரும் பல புகழ ஓர் இரவில் எங்கே தேரூரும் திருவாரூர் தெருவுதொரும் நடப்பித்தாய் ஆரூர நின் பெருமை அயன்மாலும் அளப்பரிதே. 2வது முறை சிவபெருமானா போறார். வாசப்பள்ள நிற்கிறார். அந்த அம்மா கதவை திறந்தாளா? சிவபெருமான் நிற்கிறார். விரித்த செஞ்சடையாட வதன சந்திரன் நாட விரிகமல நயனமாட வெண்முறுவல் நிலவாட நன்னுத மருகமாட வீசும் ஒரு செங்கையாட தரித்த புலியதலாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவள மேனியாட உரித்த கரி உரியாட உரகங்கணம் ஆட உபய பரிபுர முமாட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் உன் திருநடனம் என்று காண்பேன் ஜெகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்சொரூபானந்தனே. காட்சி அப்படியே ஆட்டம். பெருமான் மானாட மடுவாட போய் நிற்கிறார். அவளுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னேன், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. சங்கிலி நாச்சியார் வீட்டில் போற சங்கிலி நாச்சியார் கனவுல போன மாதிரி பரமநாச்சியார் வீட்டு வாசப்படியில போய் நிற்கிறார். சுந்தரனை ஏற்றுக்கொண்டாள். இப்ப கடைசி இடத்துக்கு வரேன். இன்னும் பல செய்திகள் அங்கெல்லாம் நான் போகலை. சிவபெருமான் இப்போ எளிமையை காட்டிட்டார். இல்லறத்துக்கும் உதவுவார்னு காட்டிட்டார். தங்கம் கொடுப்பாரா? 12000 பொன் திருமுதுகுன்றத்திலே கொடுத்தார். செங்கக்கட்டிய தங்கக்கட்டியா மாத்தி விட்டார். அடியார்களை பாடியாச்சா? பாடியாச்சு. அர்ச்சனை பாட்டேன்னு நிரூபிச்சாச்சா? நிரூபிச்சாச்சு. இப்ப கடைசியா ஒரே ஒரு வேலை பார்க்கணும். என்ன? கேரளாவில் பாடல் பெற்ற ஒரே திருத்தலம் திரு அஞ்சை களம். அந்த ஊர்ல திரு வஞ்சிக்குளம்னு போர்டு போட்டிருக்காங்க. நான் சபரிமலைக்கு 51 வருஷம் போனவேன். அந்த வழியாத்தான் போவோம். திருவஞ்சக்களத்தில் கும்பிட்டுட்டு தான் போவோம். பெருமான் கிருபை, அங்கே போய் கும்பிடுவோம். அங்கே தான் சுந்தரமூர்த்தி சுவாமி கடைசியாக வந்தார். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவருக்கும் நட்பு வந்தது
அதையெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. சேரமான் பெருமாள் இருக்கிறது திருவஞ்சக்களத்துக்கு பக்கத்திலே கொடுங்கலூர் அரண்மனை. கொடுங்கலூர் பகவதி கண்ணகின்னு சொல்றாங்க. அந்த அரண்மனையிலே சேரநாட்டு ராஜா இவருடைய நண்பர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் பூஜை எப்ப முடியும் தெரியுமா? நம்ம பேச்சு சீட்டு வந்தா முடியும். சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாளுடைய பூஜை எப்ப முடியும்? சிவபெருமானுடைய பாத சிலம்பு ஒலி கேட்டா முடியும். ஒரு நாள் கேட்கல, சிவபெருமானே என் பூஜை சரியில்லாம போச்சோ, உடைவாளை உடுகி வெட்டிக்க போனார். சிவபெருமான் கலகல கலகலன்னு சத்தம் கொடுத்துட்டார். ஏன் லேட்டுன்னு கேட்டார். யாரை பார்த்து? சைவம் அவ்வளவு உரிமை கொடுத்திருக்கு. காலேஜில் வேலை பார்க்கிறேன். என்னோட வேலை பார்த்த ஒருத்தர் இப்போ என்னுடைய மாணவர் இப்போ கல்லூரியில் வேலை பார்க்கிறார். ஒரு பையன் வந்து வாசப்பள்ள நிற்கிறான். பிகாம் லேட்டாக வந்துட்டேன். இவர் இப்போ பழைய பையன் இப்போ வாத்தியாராக இருக்கார், என்னுடைய மாணவர். இந்த பையன் லேட்டாக வந்துட்டேன். ஏண்டா லேட்டு? சார் 10,000 ரூபா கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன். என்னை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்குறீங்க? டேய் உட்கார்றா முட்டா பயலே, நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கியிருக்கேன். அவர் நம்ம காலம் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? லேண்டா லேட்டுன்னு ஒரு பயலை கேட்க முடியல. பகவானை கேட்டார் ஐயா சேரமான் பெருமாள். சிவபெருமானே ஏன் தாமதித்தது? சுந்தரன் பாடினான், அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், மறந்து போச்சு, தாமதிச்சிருச்சு. 2 பேரையும் சேர்க்கிறதுக்கு அவர் பண்ணின திருவிளையாடல். அப்புறம்தான் சேரமானுக்கு சுந்தரருக்கு நட்பு வந்துச்சு. இப்ப கடைசி காட்சி கொடுங்கலூர் அரண்மனை. சேரமான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 18 வயசு. போதும், வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனே. போதும், இந்த வாழ்க்கை போதும். எப்ப? 18 வயசுல. நமக்கு 99 வயசானா கூட செஞ்சுரி போட்டுட்டு போகலாமேன்னு நினைக்கிறோமா இல்லையா? 18 வயசு போதும்பா. சிவபெருமானே நான் ரெடி, நீ ரெடியா? சிவபெருமான் அங்கே இருந்து யானை அனுப்பிச்சார். யானைன்னா எந்த யானை? இந்திரன் யானைக்கு ஐராவதம்னு பேர். சிவபெருமான் சொந்த யானைக்கு ஐராவணம்னு பேர். ஐராவணத்தை அனுப்பிச்சாராம். ஒரு நூல்ல அப்படி சொல்லி இருக்கு. ஐராவணத்துக்கு 2000 தந்தம். யானை இங்க வந்தா தந்தம் மட்டக்களப்பில் வரும். யோசிங்க, அவ்வளவு பெரிய யானை, 2000 தந்தம் அப்படியே வந்துருச்சு. தேவேந்திரன் வர்றான், எல்லாரும் வர்றாங்க. இவரை கூட்டிக்கிட்டு போறதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி 18 வயசு, தூக்கி யானை மேல உட்கார வச்சாச்சு. யானை மேல போகுது, இப்படி போகுது. எல்லாரும் கூட போறாங்க. நண்பனை நினைச்சார். நல்லது வந்தா யார நினைக்கணும்? நண்பனை நினைக்கணும். தானா தின்னு வீணா போகக்கூடாது. சேரமான் பெருமாள் வந்தா தேவலியே டெலிபதி நினைச்ச உடனே அவருக்கு புரிஞ்சுது. பூஜை பண்றாரா? சிவபெருமானேன்னு கும்பிட்டார். வெளியில வந்தார். குதிரை நின்னுது. குதிரை மேல உட்கார்ந்தார். மடமடன்னு இங்க வந்தார். திருவஞ்சை களம் மேல போயிட்டு இருக்கு யானை. சுந்தரமூர்த்தி மேல போயிட்டார். இன்னைக்கு ஆடி மாசம், சுவாதி நட்சத்திரம். மேல போயிட்டார். குதிரை காதுல ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய மந்திரம் சொன்னார். குதிரை பறக்க ஆரம்பிச்சது. குதிரை மேல சேரமான் பெருமாள் போனதை பழனி கோயில்ல தண்டாயுதபாணியினுடைய கர்ப்ப கிரகத்துல வெளிச்சொவத்துல அழகா கல்லுல புடைப்பு சிற்பமாக ஆக்கி இருக்கிறார்கள். பழனி கோயிலுக்கு போனா பாருங்க, குதிரையில சேரமான் பெருமாள். குதிரை வேகமா போய் யானையை சுத்திக்கிட்டு முன்னால போயிடுச்சு. எப்படி இருக்கு? முதல்ல இது. இன்னும் மேல பார்த்தா ஒரு கிழவி போயிட்டு இருக்கா. என்னடா இது? நமக்கு முன்னால யார் இந்த கிழவி? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அந்த கிழவி போயிட்டு இருக்கா. திருக்கோவலூர்ல பிள்ளையாருக்கு முன்னால உட்கார்ந்து ஔவையார் பூஜை பண்ணாலாம். பிள்ளையார் அப்படியே
பூஜையில் இருக்கார். கொஞ்சம் வேகமா சொல்லிவிட்டா, பாட்டி என்ன அவசரம், கடவுளோட பேசின காலம் ஐயா, பாட்டி என்ன அவசரம், இல்லை இன்னைக்கு ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் கைலாசத்துக்கு போறாங்க, நானும் போனா தேவையில்லை, பாட்டை மெதுவா படி, நான் கொண்ட சேர்க்கிறேன். சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலை செய்பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேடை வயிறும் பெரும்பார கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரு நூல்திகள் ஒளிமார்பும் சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. கற்பக பிள்ளையார், பிள்ளையார் பட்டி கற்பக களிரே பாடி மடமடன்னு பாடி கடைசி முடிக்க போறா. சத்தத்தின் உள்ளே சதா சிவங்காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கங்காட்டி அணுவுக்கணுவாய் அப்பாருக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொன்ற குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணை. தும்பிக்கையினால தூக்கினாரு, மேல அனுப்பிச்சிட்டாரு. தும்பிக்கை மேல நம்பிக்கை வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். மேல போயாச்சு, நேர சிவபெருமான் சந்நிதி. ஔவையார் போய் காலில் விழுந்தான். இப்படி உட்கார வச்சுட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமி இப்ப உள்ள போறார். சேரமான நிக்க விட்டுட்டார். ஏன்னா இது வித்தவுட் பெர்மிஷன், சிவபெருமான் அனுமதி கொடுக்கல. அவர் மட்டும் உள்ள போயிட்டார். அனுமதியின்றி பிரவேசிக்க கூடாது. எங்க ஊர்ல எழுதி போடுவாங்க, ஒரு ஆஸ்பத்திரி ஒரு பயலை விட்டு அனுமதியின்றி பிரவேசிக்க கூடாது அப்படின்னு எழுத சொன்னான். அவன் தமிழ் தெரியாத முட்டா பைய அனுமதியின்றி பிரசவிக்க கூடாதுன்னு எழுதிவிட்டான். எங்க பெர்மிஷன் வாங்கிக்கிட்டா பிரசவிக்க முடியும்? ஏக வேடிக்கை மறக்க முடியாது. வெளியில நிற்கிறார் சேரமான் பெருமாள். சுந்தரர் உள்ள போயிட்டார். பெருமானே என்னார், 18 வருஷமா பார்க்கல. எப்படி இருக்கான்? பழனியில சாது சுவாமிகள்னு ஒருத்தர் பழனி ஆண்டவனை தினம் மலை ஏறி கும்பிடுவார். கும்பிட்டு நின்று அழுவார். ஏன், இவனை இனிமே நாளைக்குத்தானே பார்க்க போறேன்பார். ஒரு நாள் விட்டு தினம் பார்க்கிறவர். புரியுதா? அதான் இடையறா அன்பு. பெருமானே 18 வருஷம் என்னை எங்கேயோ தள்ளிட்டியே ஐயா, உங்காரையே நடத்துறதுக்கு என்ன கருவியாக்கி விட்டியே. கண்ணீர் விட்டு அழுதார். சேரமான் பெருமாள் வந்திருக்கிறார், வர சொல். உள்ள வந்தாச்சு. நாம் அடைக்காமல் ஏன் வந்தாய்? யாரு? நம்ம சிவபெருமான். எல்லாம் டிராமா. தங்கள் திருவருள் அழைத்து வந்ததுன்னார். பேச்சே இல்லை. திருவருள் இல்லைன்னா போக முடியுமா ஐயா? கைலாசத்துக்கு போய் சிவபெருமானுடைய அந்த மலையை பார்க்கிறேன்ட்டு பாதியில வந்தாலும் எத்தனை பேர் தெரியுமா? அத்தனை பேர். அவன் அருள் இல்லைன்னா நீ எதையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு இங்க வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பேச்சை கேட்கணும்னு உங்க தலையில எழுதி இருந்தா தான் இங்க வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. அவன் காரணம். உள்ள போனார், கும்பிட்டார். சிவபெருமானே, என்ன, நான் உங்க மேல ஒரு உலா பாடி இருக்கிறேன். யாரு சொல்றா? சேரமான் பெருமாள். என்ன உலா? திருக்கையிலாய ஞான உலா. அத இந்த சந்நிதியில நாம் பாடி அரங்கேற்றுவதற்கு எனக்கு அனுமதிக்க வேண்டும். பாடு, நமக்கு தமிழ் பிடிக்கும், பாடு. சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். திருக்கையிலாய ஞான உலா 1976 பம்பாய் தமிழ் சங்கத்து வெள்ளி விழாவில் திருக்கையிலாய ஞான உலாவை பத்தி பம்பாய் தமிழ் சங்கத்தில் பேசினேன். 1976. எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் தாண்டிருச்சு. 50 வருஷம் வரப்போகுது. அப்போ திருக்கையிலாய ஞான உலா சிவபெருமான் கேட்டார். முடிஞ்சுது. ஐயப்ப சாமி அங்கே உட்கார்ந்து இருக்கார். ஐயப்பனை கூப்பிட்டார். ஐயனார் வந்தார். இங்க உள்ள பூதங்களுக்கு இந்த தமிழ் அர்த்தம் எல்லாம் புரியாது. இந்த நூலை திருக்கையிலாய ஞான உலா
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து மேல வர்ற பொழுது தாளம் போட்டு பாடிக்கிட்டே வந்தாருல்ல. தானெனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானவர் வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அந்த பாட்டு 10 பாட்டு. அதையும் இதையும் ஐயப்பசாமி நீ எடுத்துக்கிட்டு போய் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல திருப்பிடவூர்னு ஒரு ஊர் இருக்கு, திருப்பிடவூர்ல கொண்ட தமிழ் மக்களுக்கு கொடுத்து விடு. ஐயப்பன் அங்கே இருந்து வந்து திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் இன்னைக்கு திருப்பட்டூர், அன்னைக்கு திருப்பிடவூர். இந்த நூல் ஆகாசத்தில் கைலாசத்தில் பாடினது இங்க வந்து சேர்ந்தது. ஐயப்ப சாமிக்கு அங்க கோயில் இருக்கு, பிரம்மாவுக்கு அங்க கோயில் இருக்கு, சிவபெருமானுக்கு அங்க கோயில் இருக்கு. திருச்சிராப்பள்ளி பக்கம் திருப்பிடவூர் என்ற திருப்பட்டூர். சிவபெருமான் பார்க்கிறார், சுந்தரமூர்த்தியை பார்த்தார். அப்பா நல்ல வேளை வந்து உட்காரு. செஞ்சு நினைச்ச காரியம் நாள் நடந்துருச்சா? நடந்துருச்சு. சிவபெருமானுடைய எளிமைத்தன்மை புரிபட்டது. நமக்கு என்ன கிடைச்சது? அவர் பாடின திருத்தொண்ட தொகையை வச்சு பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பிகள் சிவாச்சாரியார் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். அதை வச்சு சேக்கிழார் சுவாமி பெரிய புராணம் பாடினார். இன்னைக்கு சைவத்துக்கு 12ஆம் திருமுறை கிடைச்சது. யாரால? சுந்தரமூர்த்தியினால. அதனாலே பெரிய புராணத்திலே ஒவ்வொரு இடத்திலையும் சேக்கிழார் சுந்தரமூர்த்திக்கு ஒரு பாட்டு அஞ்சலி பாடுவார். அதுல ஒரு பாட்டு பாடுறார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சுந்தரமூர்த்தியை வணங்குவாம் இல்ல, சுந்தரமூர்த்தியை பாடுவதற்கு இந்த ஜென்மம் கிடைச்சதே, இந்த பிறப்புக்கு வணக்கம். சுந்தரமூர்த்தியை பேசுவதற்கு இந்த பிறவி கிடைச்சதே, இந்த பிறவிக்கு வணக்கம்.